ஈவெண்டோட முக்கியமான விஷயம் என்னது? எதுக்கு நம்ம இங்க எல்லாரும் இருக்கோம்னா, முதல் விஷயம் கேட்கல, சாப்பாடா? சூப்பர். அதுவே ஹேங் அவுட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்டால் தான் போட போறாங்க. ஸோ அதனால அவங்க தான் வாங்கணும். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெயின் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம். ஸோ பட்டிமன்றத்தோட தலைப்பு யாருக்காவது தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஆண்களா பெண்களா? கொஸ்டினே இல்லாம வெறும் ஆண்களா பெண்களாங்கிறீங்க. ஓகே. வாழ்க்கையை நகைச்சுவையாய் அணுகுவது ஆண்களா பெண்களா அப்படிங்கிறதுக்கு திரு கூத்தபிரான் அவர்கள், திருமதி மீனா முத்து, திரு அழகப்பன் சொக்கலிங்கம், திருமதி பத்மா தினேஷ், திருமதி பிரசாந்தி விஜய், திருமதி சந்திரா ஸ்ரீதர் அவர்கள், இவங்க எல்லாருமே என்னையோட பேச்சாளர்கள். நம்மளுடைய நடுவராக இருக்க போது நம்மளுடைய ஈரோடு மகேஷ் அவர்கள். அனைவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு, கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு அமர்ந்திருக்கிற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கொலரோடா தமிழ்ச் சங்கமும் குறிஞ்சி முத்தமிழ் சங்கமும் இணைந்து நடத்துகிற இந்த மாபெரும் நகைச்சுவை பட்டிமன்றத்திற்கு நடுவராக என்னை அழைத்த 2 சங்கங்களை சேர்ந்த தலைவர் உள்ளிட்ட அத்துணை முக்கியமான மனிதர்களையும், கண்டம் விட்டு கண்டம் வந்தாலும், நாடு விட்டு நாடு இடம் பெயர்ந்தாலும், மொழி தாய்மொழி வேறு ஒன்று இருந்தாலும், பேசுகிற வாழ்வியல் மொழி வேறொன்றாக இருந்தாலும், இனத்தையும் இன உணர்வையும் மொழியையும் கூடவே சுமந்து செல்கிற இனிய தமிழ் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் என் இதயம் நிறைந்த அன்பான மாலை வணக்கங்கள். நான் இந்த மாதிரி நிகழ்ச்சி கொலரோடா தமிழ் சங்கத்துல அப்படின்னு சுமாரனும் நம்ம சித்ரா மேடமும் கேட்டப்ப நான் பட்டிமன்றம் பண்ணலான்னு. ஏன் பட்டிமன்றம்? நீங்க தனியா பேசுங்க, நீங்க பேசுறது எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. நான் பேசுறது எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் நான் பேசுறது நானே என்ஜாய் பண்ண மாட்டேன். அதனால இங்க இருக்கிற மக்களும் நல்ல தமிழ் பேசுகிற அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தோழிகள், தோழர்கள் அவங்களும் வரட்டும், நீங்களா தேர்ந்தெடுத்து சொல்லுங்க அப்படின்னு. அதனால இது 2 சங்கம் இணைந்து நடத்துகிற ஒரு சங்கமம் என்பதால் கொலரோடா தமிழ் சங்கத்திலிருந்து ஒரு 3 பேர், குறிஞ்சி முத்தமிழ் சங்கத்திலிருந்து ஒரு 3 பேர், 2 டீமுக்கும் பொதுவா ஈரோட்ல இருந்து நானு. தலைப்பு ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு தான். ஏன்னா ரொம்ப வாங்க வாங்க மேடம், பெரிய டோரா பூச்சி அப்பா பேக்கோட தான் வருவாரு. அவரு அங்க அண்ணன் ஷாமண்ணன் தானே? அண்ணா பேர் என்ன? சஞ்சய். சஞ்சய் அண்ணா ஜெயிக்கிறார். இனிமேல் யார் யாரெல்லாம் வராங்களோ செத்தாங்க எல்லாம். ஆடியோ கரெக்டா இருக்குது? இல்லை கரெக்டா. எதுவே க்ளோஸா இருந்ததா பிக்கப் ஆகும். அதுக்காக தேங்க்யூ. அழகப்பன், உங்களுக்கு அன்பப்பன் என்று பேர் வைத்திருக்கலாம். உண்மையிலே அவர் ஈகோலாம் பார்க்காம கொண்டு வந்து பக்கோடா தராரு, டீ எடுத்துட்டு வந்து தராரு, எல்லாம் பெரிய விஷயம் தானே. அவருக்கு அவர் ஒரு தொழிலில் இருக்காரு, அவர் வேலையில் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு கவனிக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால தலைப்பு ரொம்ப இனிமையான ஒரு சிம்பிள் டாபிக் தானே. ரொம்ப நீ யாருமே ரொம்ப அப்படிலாம் கேட்குற அளவுக்கு இல்லை எனக்கு தெரியும். அதனால சிம்பிளா இந்த குழந்தைங்க டேய் அண்ணே சஞ்சய் அண்ணா அவனெல்லாம் என்னோட ரூம்ல விட்டு கதவை சாத்தி தாழ்பால் கொடுக்க. ஆமா, எல்லா அம்மா அப்பா விதான் சாக்குன்னு அமுச்சு விட்டாங்க. டேய் ஆர்கானிக் ஆப்பிள் எங்கடா போற? சித்தார்த், இந்த தமிழ் படத்துல ஜமீன்தார் பையன் வருவான் பாத்திருக்கீங்களா?
சரண்யா, உன் பையனை பத்தி சொல்றப்ப நீயே இப்படி சிரிக்கிறியாமா? வேர் இஸ் திருநாவுக்கரசு? ஓ, திருநாவுக்கரசு இல்ல, அவரையும் பார்த்து தானே ஆகணும். எங்க அவரு? அவரு இல்லை, இவர் கணவர். இனிமேல் தான் வரப்போறார். அவரு சரண்யா ஹோஸ்ட் பண்ணி முடிச்சோன்னு வருவார். ஒரு எளிமையான தலைப்பு தான். வாழ்க்கையை நகைச்சுவையாக அணுகுவது ஆண்களா பெண்களா? அமைதியா இருக்கு. பிரசாந்தி, உன் ஹஸ்பண்ட் அப்பயே எனக்கு சொல்லிதான் அனுப்பிச்சார். எல்லாரும் மேடை ஏறப்ப எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. பிரசாந்தியோட ஹஸ்பண்ட் மட்டும் ஆழ்ந்த அனுதாபங்கள்னாரு. எனக்கு அப்ப புரியல, இப்ப புரியுது. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. இது உன் வீடு இல்லை, நான் உன் புருஷனும் இல்லை, பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப வாழ்க்கையை நகைச்சுவையாக அணுகுவது ஆண்களா பெண்களான்னு ஒரு தலைப்பு வரப்பயே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்லயே யாரோ ஒருத்தர் தான் வாழ்க்கை நகைச்சுவை அணுகுறாங்க, இல்ல வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையை நகைச்சுவை அணுகிறது இல்லைங்கிறது தெரியுது ஒரு தலைப்பு கொடுக்கறப்பயே. நான் எப்பயுமே எல்லாத்தையும் சொல்லுவேன், நல்லா சிரிச்சிருக்கேன். அது ஆண் பெண் அதெல்லாம் கிடையாது. மனுஷன்னா சிரிக்கணும். மனுஷன்னா அந்த அந்த ஒரே ஒரு ஆற்றலை இயற்கை நமக்கு தான் கொடுத்துருக்கு. இந்த ஒரே ஒரு ஆற்றலை. ஒரு ஆடு மேஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஆடு நல்லா மேஞ்ச அப்படின்னு செய்யாது. ஒரு மனுஷன் தான் இன்னொருத்தனை பாராட்டுவான், சிரிப்பான். எனக்கு என்ன ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. கொஞ்சம் அமெரிக்கா வந்து எல்லாம் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆயிட்டீங்க, கௌரவம் பார்த்து சிரிக்காம விட்டு எங்க கௌரவத்தை குறைச்சிருவீங்களோன்னு. ஆனா நீங்க எல்லாம் அவ்வளோ மனசு விட்டு சிரிக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். ஏன்னா சில ஊர்ல போய் ஜோக் சொல்லி முடிச்ச அப்புறம் சொல்லுவான், நமக்குலாம் அங்கே செத்துடலாமான் இருக்கும். அப்புறம் சில பேர் ஜோக்கு விளக்கம் கேட்பாங்க. ஓஹோ அப்படியா, ஓ அப்படி நினைச்சு சொன்னீங்களா அப்படின்னு அப்புறம் சிரிப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா சிரிக்கிறதே அழகா இருக்கு. எங்க நம்ம நண்பர் இருந்தார், எங்க ஊருக்காரர் கோபிச்செட்டிப்பாளையம் போட்டோகிராஃபர். எங்க இருக்காரு அண்ணன் நண்பர்? கிளம்பிட்ட ஒரு 4 போட்டோ நண்பா. அவங்க அந்த கப்பல் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகா சிரிக்கிறாங்க. அது அப்படியே கேண்டிடா. எனக்கு ஒரே ஒரு உதவி நீங்க செய்யணும் நம்ம கேமரா டீம்ல. இந்த கேண்டிடா சிரிக்கிறது அதை ஒரு சின்ன வீடியோவா போட்டோ இல்லை. சில என் பொண்டாட்டி நம்ப மாட்டேங்கிறா, நீங்க ஒன்றும் அவ்வளோ நல்லா ப்ரோக்ராம் பண்ண மாட்டீங்கிறா. என் பொண்டாட்டிக்கு என் மாமியாருக்கு என்ன நிரூபிக்க வேண்டிய காலகட்டத்தில் நான் நிற்கிறேன். ப்ளீஸ், அதனால கேண்டிடா சிரிக்கிற மாதிரி இல்லைன்னா சும்மாவது சிரிங்க போட்டோ எடுக்கிறப்ப. அதான் சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம். சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம். சிரிக்கலைன்னா முகர கட்டம்பான். புரியுதா உங்களுக்கு? ஏன் ஒரு மரம் சிரிக்காது, கட்ட மாதிரி இருந்தா எப்படி சிரிப்பு வரும்? சிரிச்சாதான் முகம். அதனால கவி நான் உன்னை இங்க இருக்கிற எல்லாத்தையும் பொதுவா ஒரு கேள்வி கேட்கிறேன். அக்கா அக்கா நான் என்ன உங்களுக்கு கண்டிஷன் போட்டேன்? நீங்க உட்கார்ந்து ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணணும்னு சொன்னா இல்லையா? சித்ராக்கா எல்லாரும் வந்துட்டாங்க, யாருக்கும் இப்ப கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கை கொடுக்க ஓ சித்ரா கை கொடுக்கல, இனிமேல் நான் மெம்பர்ஷிப்பே வச்சுக்க மாட்டேன்னா அவங்க போட்டும் பரவாயில்ல. அப்படி ஒரு மெம்பர்ஷிப் தேவையில்லை நமக்கு. ஒரு மனுஷன் எத்தனை பேர் கை கொடுக்குங்க? ஏன் வாழ்க்கை அது. நம்ம ஊர்ல இதெல்லாம் இருப்பாங்க, சித்ரா எல்லாருக்கும் கை கொடுத்தா என்ன அவாய்ட் பண்ணிட்டா. இதுக்கு ஒரு கேங் கலையும். அதுக்காக தான் உட்காருங்க, நீங்க என்ஜாய் பண்றீங்க, டென்ஷனே எடுத்துக்கூடாது. இப்ப சரவணன் அண்ணனை விட நான் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால சிரிக்கணும் நல்லா. அதான் சிரிச்சா முகம், சிரிக்கலன்னா முகர கட்டன்னு. அந்த நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பொதுவா, அதுலதான் ஆரம்பிச்சேன். நல்லா மனசு விட்டு சிரிச்சு கண்கள்ல இருந்து தண்ணீர் வந்தது இப்ப ரீசெண்டா யாருக்காவது நடந்ததா? எதனாலன்னு கேட்பேன், கையை கீழே போட்டுருவீங்க. இந்த பாட்டீங்களா? இல்ல நல்லா கரெக்டா சொன்னீங்க. ஏதாவது ஒரு காமெடி சீனை பார்த்து அப்படி இருக்க கூடாது. நீங்கள் உங்களை நேசிக்கிற உறவுகள்கிட்ட பேசி குடும்பத்துல சிரிச்சு அந்த மாதிரி ஆனந்த கண்ணீர் வந்திருக்கா? உன்னால கண்ணீர் வரும் புருஷனுக்கு. பிரசாந்தி, மறுபடியும் சொல்றேன், இது உன் வீடு கிடையாது. நான் உன் சரினா சொன்னா பத்தாது. மரியாதையா மளிகை கடை ஜாமான் லிஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கு. கவி பேரரசு வைரமுத்து சொல்லுவாரு, கண்கள் இருந்து வருகிற நீர் கண்ணீர். கண்ணீர் பொதுவா உப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சிரிச்சு வர கண்ணீர் எப்படி தெரியுமா? சிரித்து சிந்துகிற கண்ணீரில் உப்புச்சுவை தெரிவதே இல்லை.
அது மகிழ்ச்சியின் அடையாளம்னு சொல்லுவாரு கவிப்பேரரசு வைரமுத்து. சிரிக்கணும், சந்தோஷமா சிரிக்கணும். சின்ன வயசுல அம்மா அப்பாட்ட அடம் பிடிச்சு ஒரே ஒரு பஞ்சு மிட்டாய் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளோ சந்தோஷமா சிரிப்போம். என்னாக்கு செவந்திருக்கா, ஒன்னாக்கு ரோசா இருக்கா, யார் நாக்கு ரொம்ப ரோசா இருக்குன்னு அவனாக்கு அவன் பார்க்க முடியாதுங்கிறதுனால நண்பன் சொன்னதெல்லாம் நம்பிட்டு சந்தோஷமா இருந்தது வாழ்க்கை. அமெரிக்கா வந்தாச்சு, கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு ஒரு போராட்டம், அப்புறம் சிட்டிசன் ஆனா அதுக்கு ஒரு போராட்டம், வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, அங்க குடும்பத்தில் அம்மா அப்பாவை அங்க ஊர்ல நல்லா செட்டில் பண்ணியாச்சு. இன்னும் நம்மால் தொலைச்ச மாதிரியே அலையறான். ஏன்? நிறைய பேர் இங்கே வந்து 25 வருஷம் வாழ்ந்துட்டு ஏதோ போகுது. அப்ப நீ போயிடுங்கிற அமெரிக்கால இருந்து. நான் என்ன சொல்றேன், சலித்து கொள்வதால் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க போவதில்லை. எந்த இடத்துல நீங்க இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு நன்றி சொல்லி, நம் வேர் அங்கிருந்து நம்ம வர வச்சதுல, நம் வேர், நம் மண், நம் மொழி, நம் இனம், அதுக்கும் நன்றி சொல்லி இங்க உங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க, குழப்பிக்காதீங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், 5 years தான் சொல்லு, நீங்களாம் கற்பூரம் மாதிரி இருக்கீங்க, சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. ஏன்னா அத்தனை பேர் இந்த 5 years யூஸ் பண்ணிருப்பீங்க. மேக்ஸிமம் worst scenario 5 years. சம்பாதிக்கணும், ஊருக்கு போயிடணும். 10 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 years நினைக்கிறேன், 20 வருஷம் ஆச்சு. அட்லீஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஆகுது நம்ம ஊர்ல நினைக்கிறேன். அமெரிக்காலே சங்கு. நான் என்ன சொல்றேன், வெற்று வார்த்தைகளால் உங்கள் வாழ்க்கையை நீங்களே கீழே இறக்கிக் கொள்ளாதீர்கள். ஹாப்பியா இருங்க, இங்க இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கட்டும், சந்தோஷமா இருங்க. ஒருவேளை வேலை இல்லடா உனக்குன்னு செவில்ல அப்பி அமிச்சானா கிளம்பி போங்க, அவ்வளவுதானே. என்ன ஏன் பெருசா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க லைஃப? சந்தோஷமா இருங்கிற. ஒரு தமிழை இன்னொரு தமிழனை பார்த்தா நல்லா இருக்கியான்னு கேள்வி, எங்க வேலை செய்யறான்னு கேட்டு தொலையாதங்கிற. எங்க எந்த எந்த செக்டார்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, இவர் உடனே ஆஞ்சு அலசி சலிச்சு கொடுத்துருவார் அந்த செக்டார. வைத்தறிச்சலா இருக்கியா தமிழர்களை நினைச்சா? கம்யூனிட்டி போய் பாக்குறீங்களா, தமிழ் சமூகத்தை சந்திக்கிறீங்களா, சந்தோஷமா இருங்களேன். என்ன வேலை செய்யற, லாஸ்டா உங்க கம்பெனியில எப்ப ஹைக் ஆயிடுச்சா? அப்படி ஆயிடுச்சா? ஓ, எவ்வளவு கிட்ஸ்? இப்ப அவருக்கு என்ன, அவரு எவ்வளவு கிட்ஸா இருந்தா நீ என்ன பண்ணுவ? இல்ல நீ உன்னோட முயற்சி அதுல என்ன இருக்குன்னு கேக்குறேன் நான். தேவையில்லாத கேள்வியை லைன் அப்பா கேட்கறது. யாரோட வாழ்க்கையில யாரும் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியாது. உங்க வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையை வாழ்றப்ப அதை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா வாழ்ந்தீங்க, நீங்கள் மூச்சு விடுகிற நாட்கள் எல்லாம் நீங்கள் வாழ்ந்த நாட்கள் என்று கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த நாட்கள் மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்த நாட்களாக இந்த மண்ணிலே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அவ்வளவுதான், இதுதான் டாபிக். ஹாப்பியா இருந்தாங்களா இல்லையா? யார் ஹாப்பியா இருக்கா? ஆம்பளைங்களா பொம்பளைங்களா? இவ்வளவுதான். ஆண்களேன்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர், பெண்களேன்னு பேசுறதுக்கு பெண்களே ஒரு 3 பேர். அந்த மாதிரி அந்த டீம் கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். டீம் வரிசையா தர சொன்னா மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. வரேன், நல்ல டீம், அவங்களே சிரிச்சுப்பாங்க. வரேன். இப்ப அதாவது என்னாச்சு, அதுக்குன்னு எல்லாரையும் இப்படி கலாய்க்கிறேன். நீங்க எப்படி வர வர ஓகே ஓகே. ஏன்னா அவங்க காசு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அமைதியா இருப்போம். ஏன்னா காசு கட்டினால் டைரக்டா உள்ள போனாங்கன்னா கலாய்க்கலாம், வேற வழி இல்லை, கட்டிட்டாங்க. இப்ப கட்ட போற ஆளு அவனை டிஸ்டர்ப் பண்ணா கட்டாம போயிருவாங்க. ஏங்க எனக்கு இதெல்லாம் தெரியுங்க, பல வருஷம் அமெரிக்கா வந்திருக்கேங்க. யார் முன்னாள் பிரசிடென்ட் அவரு, பார்த்தையா கோத்தூரை பார்த்த ஆண்டவா?
முன்னாள் இந்த ஜவஹர்லால் நேரு வெளில போறதும் உள்ள வர்றதும் குடும்பத்தோட போயிட்டு வர்றது பெருமை வேற அதுல. ஏன் சார் பின்னாடி பக்கம் ஒரு என்ட்ரி இருக்கு, அந்த வழியா வந்தா என்ன சார் உங்களுக்குலாம்? அத சாப்பிட்டு வராங்க நல்லா தெரியுது. கேட்டா பையன் அந்த கிளாஸ்ல இருந்து நேரா கூட்டிட்டு வந்துட்டேன். நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டுல இருந்தா பசிச்சே தொலையாது, வெளில வந்தாதான் பசிக்கும். இந்த தமிழ்நாட்டு குழந்தைங்க எங்க இருந்து தான் பெத்தாங்களோ கரும. சை என்னையா வாழ்க்கை. நான் பேசுறேன், நீங்க மிஸ்டர் கூத்துப்பிரான் தண்ணி குடிக்கிறீங்க. சரி, இப்ப வாழ்க்கையை நகைச்சுவையா அணுகிறது பெண்களே அப்படின்னு பேசுறது ஒரு 3 பேர் நான் டக்கு டக்குன்னு மூணு பேர் அறிமுகப்படுத்திடுறேன். அப்புறம் முதல் ஆள்ல இருந்து பேசுவாங்க. ஆமாமா, ஆண்கள் அடிதாமா பேசுவாங்க, அவங்க அறிமுகப்படுத்துறேன். ஏன்னா காது ரொம்ப ஷார்ப்பு, அமைதியாரு, இல்லைன்னா டைமண்ட் நெக்லஸ் அத்துட்டு போயிருவேன். வாழ்க்கையை நகைச்சுவையாக அணுகிறது பெண்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்கு இந்த டீம்ல மதுரைக்கார பொண்ணு ஒரு 12 வருடமாக நம்ம கொலராடோல இருக்காங்க. ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் கத்துனாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். ஆமா, இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா அவங்களுடைய தாய்மொழி சௌராஷ்டிரா, ஆனா நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு சகோதரி. இது என்னமா பார்மசூட்டிக்கலா? சரி, பார்மசூட்டிக்கல்ல ப்ராடக்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க, அப்படி எழுதி கொடுத்துருக்காங்க. தமிழ் ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க 6 வருடமா. பத்மா தினேஷ் அவர்கள், ஒரு பலத்த கைத்தட்டல் பத்மா தினேஷ் அவர்களுக்காக கொடுத்துடலாம். எந்திரிச்சு வணக்கம் சொல்லலாம். எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு அலுப்பா இருக்கு. பார்மசூட்டிக்கல் ப்ராஜெக்ட் வேற, டென்ஷன் பண்ணிக்கிட்டு மனுஷன். அந்த பேச்சாளர்களை பத்தி இன்ட்ரோ எழுதி கொடுங்கயான்னா கிளி சீட்டு தர மாதிரி தந்திருக்காங்க. அழகப்பன் நல்ல வேலை கூண்ட திறந்து காசு கொடுத்து வெளில வர விட்டிய. அடுத்ததாக அதாவது அவர் மனைவியே நான் இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். பட்டிமன்றத்தில் சரண்யா ஹோஸ்ட் பண்ணதுல இருந்து அவர் புருஷன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. இப்படி ஒரு வெள்ளந்தி மனுஷன் அவருக்கு. குன்னூர் நீலகிரி மாவட்டம், அவங்க பிறந்த இடம் என்னது, ரெவென்யூ அக்கவுண்டிங் மேனேஜர், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அந்த ஒர்க் பண்றாங்க. தமிழ் மொழி மீது அதீத பற்று, கணவன் மீது கொஞ்சமும் பற்று இல்லை. நல்ல பேச்சாளர், நல்ல தமிழ் பேச்சு பேசவும் எழுதவும் கேட்கவும் பிடிக்கும் அப்படின்னு அவங்களே எழுதி கொடுத்துருக்காங்க. பிரசாந்தி விஜய் அவர்கள், ஒரு பலத்த கைத்தட்டல். பிரசாந்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறல, பத்மாவும் அவங்களும் சேர்ந்து எந்திரிச்சுருடி திட்டுவார் இல்லைன்னா. அடுத்ததா எங்க ஊருக்கார பொண்ணு, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம். இந்தியாவில் உடற்கல்வி இயக்குனரா வேலை பார்த்தவர்கள். தமிழ் ஸ்கூல் ஆசிரியர், தமிழ் பள்ளியினுடைய ஆசிரியர் 3 வருடமா. குறிஞ்சி முத்தமிழ் சங்கத்தினுடைய போர்டு மெம்பராகவும் இருக்காங்க. பட்டிமன்றம் பேசுறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க குடும்பத்துக்கு சுத்தமா பிடிக்காது. மரியாதைக்குரிய அன்பு சகோதரி சந்திரா ஸ்ரீதர் அவர்கள், ஒரு பலத்த கைத்தட்டல். இந்த பக்கம் ஆண்களே என்ற அணி சார்ந்து பேசுறதுக்காக ஒரு இனிய குரலுக்கும் அன்பு மனதுக்கும் சொந்தக்காரர், திண்டுக்கல்லில் பிறந்தவர், சென்னையில் வளர்ந்தவர், மொழி ஆர்வலர், ஒரு பன்மொழி புலமை இவர்கிட்ட உண்டு, பேச்சாளர், பாடகர், அந்த நாடகங்கள்லாம் நடிக்கிறாரு. டிஏசியினுடைய பொருளாளர் என்பது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா அவர் தான் தரப்போறார். டிஎஸ்சியோட பொருளாளர் அன்பு அண்ணன் கூத்தபிரான் அவர்கள், ஒரு பலத்த கைத்தட்டல். அடுத்ததாக சிதம்பரம் நடராஜர் கூட வாழ்ந்தவங்க, சிதம்பரம் சொந்த ஊர். காப்பியங்கள் படிக்கிறது, ஓவியங்கள் வரைகிறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மரியாதைக்குரிய அன்பு சகோதரி மீனா முத்து அவர்கள், ஒரு பலத்த கைத்தட்டல் அவர்களுக்காக. ஹஸ்பண்ட் டாக்டர் ஆமா நல்லா இருக்காருல்ல? இல்ல அவர் நல்லா இருக்கும், அதுக்காக. அடுத்ததாக வந்த நிமிடம் முதல் அன்பை பொழிகிற அன்பு சகோதரர், பேச்சு போட்டியிலிருந்து எங்களுக்கு தெரியும், அவர் இப்பதான் சொன்னாரு, அந்த நினைவுகள் எனக்கு வந்துச்சு.
ஐடி கம்பெனியில் ப்ரோக்ராம் டைரக்டராக இருக்காரு. என்ன ப்ரோக்ராம்னு அவருக்கு தான் தெரியும். தமிழ் ஆர்வலர், பேச்சாளர், கவிஞர். முக்கியமான விஷயம், தமிழக ஆளுநர்கிட்ட சிறந்த கவிதைக்கான விருதை பெற்ற ஒரு கவிஞர். நல்ல நல்ல பட்டிமன்ற பேச்சாளர். அது என்ன எழுதுறீங்க? ஓ ஆமாம், ஃபெட்னா வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையில் சிறந்த குறும்படத்துக்கான விருதை வந்து ஷார்ட் ஃபிலிம்காக வாங்கினவர் அழகப்பன் சொக்கலிங்கம் அவர்கள். வெரி குட். ஸோ மிஸ்டர் அத்லட் ப்ளீஸ் குவைட். ஓகே, இவ்வளோதான். இந்த சைடு 3 பேர், இந்த சைடு 3 பேர். இவங்க எல்லாம் ஆண்கள் அணி, இவங்க எல்லாம் பெண்கள் அணி. யார் நகைச்சுவையாக வாழ்க்கையை அணுகுறாங்க? இவங்க நகைச்சுவை அணுகலைனாலும் நீங்க அணுகிருங்க. ஒரு ஜோக் சொன்னா டப்புன்னு சிரிச்சிருங்க. கேட்ட ஜோக்கா இருந்தாலும் கை தட்டுங்க, பரவாயில்ல. அதே புருஷன் அதே பொண்டாட்டியோட தானே வாழ்றீங்க இவ்வளவு வருஷம். அதே ஜோக் கேட்டா சிரிக்கலாம், தப்பு கிடையாது. தமிழை மட்டும்தான் அதே ஜோக்குக்கு சிரிக்க மாட்டான். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சுன்னா அதை என்ஜாய் பண்ணாம ஆராய்ச்சிக்குள்ள போயிருவாங்க நம்ம ஆளுங்க. ஒரு மேஜிக் ஷோ நடக்குதுன்னா வாவ் அப்படின்னு கை தட்டுவான் ஃபாரினர். ஒரு டேபிள் பறக்குதுன்னா வாட் எ ஷோமா, நம்ம எல்லாம் கீழே குனிஞ்சு பார்ப்பான் எப்படி பறக்குதுன்னு. அதனால ஒரு ஜோக் ஆரம்பிக்கிறப்ப இது இந்த ஜோக்கா இருக்குமோ அந்த ஜோக்கா இருக்குமோன்னு யோசிக்காம இயல்பா அந்த ஜோக்கை ரசிங்க. உங்க மண்ணை சார்ந்த அன்பு உள்ளங்கள் பேச போறாங்க. கை தட்டி அவங்கள செலிப்ரேட் பண்ணுங்க. முதலாவதாக, வாழ்க்கையை நகைச்சுவையாக அணுகுவது ஆண்களே என்கிற அணியில் பேசுவதற்கு அன்பு அண்ணன் கூத்தபிரான் அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு அழைக்கிறேன். இன்றைய பட்டிமன்ற நாயகன் நடுவர் திரு ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் உள்ள அனைவருக்கும் என் அன்பு கலந்த இனிய வணக்கங்கள். இப்போ நான் முதல்ல நடுவர்கிட்டயே போயிடுறேன். நடுவர் அவர்களே, நீங்க வந்து எப்படி இவ்வளோ பிரபலம் ஆனீங்க? இவ்வளோ நல்ல செலிபிரிட்டியா இருக்கீங்க, எப்படி ஆனீங்க? பிரபலம் ஆயிட்டு நீங்க நம்பிட்டீங்களா? கண்டிப்பா. பாருங்க, நீங்க பேசுறதுக்கு எவ்வளவு கைத்தட்டல் இருந்துச்சு. நான் வந்து கலக்க போவது யாருங்கிற ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி மூலமா பிரபலமானேன். என்ன நிகழ்ச்சி? நகைச்சுவை நிகழ்ச்சி. நகைச்சுவை. அப்ப ஆண்கள் வாழ்க்கையை நகைச்சுவையாக அணுகுகிறார்கள் என்பதற்கு சிறந்த உதாரணமே நீங்க தான். பட்டிமன்றத்துக்கு விடையே நீங்க தான். இனிமேல பட்டிமன்றம் வைக்கணுமா? அப்படியே போயிடலாமா? ஆமா, விடை நீங்க தானே. ஆண்கள் தான் நகைச்சுவையாக அணுகிறார்கள். நம்மள சொன்னதுனால அதுக்கு பதில் சொல்ல முடியல. சரி, இப்ப என்னுடைய ஆரம்பிக்கிறேன். இப்ப பெண்கள் வாழ்க்கையில எதிர்பார்ப்பு என்கிற நூலிழை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு காலகட்டமா பேசுவோம். எப்ப புருஷன் திருந்துவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதேதான். இப்ப பள்ளி கல்லூரி காலகட்டத்தை எடுத்துப்போம். பள்ளி கல்லூரி காலகட்டத்துல பெண்கள் வந்து ஒரு எக்ஸாமோ டெஸ்டோ எழுதுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எதிர்பார்த்த மார்க்கை காட்டிலும் அதிகமில்ல ஜென்டில்மேன் ஒரு மார்க் கம்மியா வாங்கட்டுமே, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு, தெருவு கொளுத்திடும். எப்படி பேசுவாங்க? அவுட் ஆஃப் சிலபஸ், திருத்தின டீச்சர் சரியா திருத்தல, நான் படிச்சதே வேற. அப்படிதான் அவங்க மத்தவங்க மேலதான் பழிய போட நினைப்பாங்க. ஆமா, டீச்சர் பேட் மூட்ல இருந்திருக்காரு, ஒரு மார்க் கம்மியானதுக்கு. ஒரு மார்க் கம்மியானது. இதே பையன் சொல்றேன் பாருங்க, பையன் வந்து அதுவும் அதிகமில்ல ஜென்டில்மேன் வெறும் 40 மார்க் போதுங்க. நீங்க வேற, அவன் நல்லா படிக்கிறவனா இருப்பான். பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. 40 மார்க் இருந்தாலே 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 நாள் பார்ட்டி வச்சு அமோகமா என்ஜாய் பண்ணுவான் வாழ்க்கைய. இப்ப விட்டுட்டோம், அடுத்த செமஸ்டர்ல பாத்துக்கலாம். மார்ச் இல்லாட்டி செப்டம்பர், செப்டம்பர் இல்லாட்டி மார்ச் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்த முறை நம்ம நல்லா உழைத்து நல்லா முயற்சி செய்து முன்னேறலாங்கிற ஒரு பாசிட்டிவ், ஒரு நகைச்சுவையான அணுகுமுறை தான் ஆண்கள் கிட்ட மேலோங்கி இருக்கும்னு தான் நாங்க சொல்ல வரோம். கரெக்ட். அவன் எதையுமே ஈஸியா எடுத்துப்பான், நம்மள ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அப்படி சொல்ற. ஆமா, எதுனா உண்மைதான். பசங்க ஏங்க கேள்விக்கு சில பேர்லாம் பதில் எழுதுறான். என்ன எட்டயபுரத்தில் யார் பிறந்தார் கேள்வி ஒருத்தன் பதில் எழுதியிருக்கான். எத்தனையோ பேர் பிறந்தார்கள், யாரை கேட்கிறீர்கள்? அவன் கேட்ட கேள்வி கரெக்டு தானே, பதிலும் கரெக்டு தானே. சிம்பிள். அவன் வாத்தியார் குழம்புறாரு, ரைட்டா தப்பான்னு தெரியலையேங்கிறாரு. அதுக்கு ஒரு 1/2 மார்க் போட்டிருப்பாரு. அவ்வளவுதான். இந்த பொம்பளை பிள்ளைங்கன்னா பாரதியார்னு எழுதிட்டு பாரதியாருக்கே தெரியாதெல்லாம் பாரதியாரை பத்தி எழுதிருங்க. அதுதான் நகைச்சுவை. கரெக்ட். இப்ப வந்து திருமண காலகட்டத்துல எடுத்துப்போமே. நான் ஒரு ரிசப்ஷனுக்கு போயிருந்தேங்க. ரிசப்ஷன் வந்து ரிசப்ஷனுக்கு நான் ரிசப்ஷன் போயிருக்கீங்கன்னு நினைச்சேன். ஐயோ, அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், பயமா இருக்குது ரிசப்ஷன் கேட்டாலே. நான் ஒரு ரிசப்ஷனுக்கு போயிருந்தேங்க. ரிசப்ஷன் வந்து 7 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டம்லாம் சேர்ந்துருச்சு. 7:30 7:45 கூட்டம்லாம் சேர்ந்துருச்சு. மாப்பிள்ளை பொண்ணு வரத்துக்கு 8:30 மணி ஆயிடுச்சு.
ஏன் லேட்டா வராங்கன்னு விசாரிச்சதுல கடைசி நிமிஷத்துல அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையோட Dress சுத்தமா பிடிக்கலையாம். திருப்படியும் மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி அவருக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி போட்டு அவரு காஸ்டியூம் எல்லாம் மாத்தி ரெடி ஆயிட்டு வரதுக்கு 8:30 ஆயிடுச்சு. அப்புறம் மாப்பிள்ளையே பிடிக்காம போயிடும். மாத்த முடியுமா? அதை கேளுங்க. மாப்பிள்ள வந்து சரி ரிசப்ஷனே பின்னாலும் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு டென்ஷனா இருக்கிறதுக்கு இப்ப கூலா இருக்கலான்ட்டு அவரு கூலா தான் வந்தாரு. ஆனா அந்த திருமண பெண் வந்து பயங்கர டென்ஷனா இருந்தாங்க. ஐயோ நம்ம லேட் ஆயிட்டோமே அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நிமிஷத்துல அவங்களால அது ஒரு இயல்பாவே இருக்க முடியல. ஒரு திருமண பெண்ணுக்கான ஒரு இயல்பே அவங்களால காட்ட முடியல. திருமண பெண்ணுக்கான இயல்பு என்ன நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, அந்த மாதிரி வெக்கப்படணும், ஜாலியா சிரிக்கணும், அப்புறம் செல்ஃபி எடுக்கணும். அதெல்லாம் தானே இப்ப ட்ரெண்ட். இல்லாட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு வரணும். ஓஹோ, ஆமா. இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்ததா? நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல திருமண பெண் எதிர்பார்த்ததா? இன்றைய சமுதாயம் எதிர்பார்க்கிற அப்படி சொல்றீங்க. சொல்லுங்க, ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கு. நீங்க ஓகே ரீல்ஸ்ல பாருங்க எவ்வளவு பேரு மணமகளும் டான்ஸ் ஆடிட்டு வராங்கன்ட்டு. ஆமா, சோ அவங்க ஒரு டான்ஸ் ஆடலைனா கல்யாணம்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஒரு டென்ஷன்லயே சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப இதுதான் நகைச்சுவையாக அணுகுவதாங்கிறதுக்கு இவங்க 3 பேரு பதில் சொல்லணும். அதெல்லாம் நோட் பண்ணீங்கம்மா. அதை நான் இன்னொன்னு சொன்ன நினைச்சேன் நீங்க நோட் பண்ணணும்னு. ஆண்கள் டீம்ல பாருங்க ஒரு ஹிண்ட். அவங்க ஒரு பேப்பர் ஆல் வந்து ஃபுல் ப்ரோக்ராம் கூடிய பேப்பர் வச்சிருக்காரு. ஆமா, 7 நிமிஷமா 5 நிமிஷம் பேசுறதுக்கு கோனார் கைடு, நோட்ஸ், புக்கு பாருங்க. பிரசாந்திலாம் என்ன பண்றது தலையில எழுதி இருக்கு கீழ சைனீஸ் ரைட்டிங் மாதிரி. இதுதான் வாழ்க்கை நகைச்சுவையாக அணுகுவதா? சரி, திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அன்றாட ஒரு காலகட்டத்தை நம்ம எடுத்துப்போம். இப்படிதான் ஒரு கணவன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாளைக்கு காலையில மனைவிக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு கிச்சனுக்கு போயிருக்காரு. ஓ, போகாம இருக்கிறதா ஹெல்ப்? இல்லைங்க, அவரு கொஞ்சம் நல்ல கணவர்னு வச்சுக்கோங்களேன். ஓ, அவரு போயிருக்காரு. சரி, ஒய்ஃபுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெங்காயம் அரைஞ்சு கொடுக்கலான்ட்டு வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காரு. சரி, ஒய்ஃப் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எங்க உளுந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இருக்காங்க. எதுன்னு உளுந்துட்டாரு. உளுந்துட்டு என்னங்க எடுத்துட்டு வருது அப்படின்னு கேக்குற. பாருங்க, இங்க கூட ஆண்கள் தான் விசில் அடிக்கிறாங்க. உளுந்து எடுத்துட்டு வாங்கணும்னா கீழே உளுந்துட்டாரு. உளுந்துட்டு என்னமா இப்ப எடுத்துட்டு வருது சொல்லுங்கிறாரு. அவருக்கு என்னன்னா ஒரு இனிய காலை பொழுதுல நல்லா ஜோக் அடிச்சு ஒய்ஃப் வந்து ரசனையா நம்மள சிரிப்பாங்க. நம்மள இதுவா எப்படி கீழே விழுந்தா பொண்டாட்டி சிரிக்கும். அது ஒரு ஜோக்கு தானே உங்களுக்கு. பைத்தியக்கார பையல கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நினைக்கும். அப்படிதான் சொல்லாதீங்க, இப்ப கிளைமாக்ஸ் வருது. சரி என்ன அவர் அப்படி நினைச்சிருக்காரு. ஆனா ஒய்ஃபோட ரியாக்ஷன் எப்படி திரும்ப இருந்துச்சு? அதெல்லாம் சரிங்க, எனக்கு அதுக்கெல்லாம் இல்ல, அடுத்தடுத்து எனக்கு வேலை இருக்கு, வெங்காயம் முடிச்சிட்டீங்கன்னா தக்காளிக்கு போங்க அப்படின்ட்டாங்க. அதுதான் உங்களுடைய ரியாக்ஷனா இருந்துச்சு. சரி, இப்ப அடுத்த 3 பேர் கொடி பிடிச்சிட்டு வருவாங்க. நீங்க காலை வேலையில இந்த மாதிரி ஒரு ஜோக் அடிச்சு நாங்கெல்லாம் ரசிக்கணுமா அப்படின்னு 3 பேர் கேட்பாங்க. அங்க பாருங்க, சந்திரா ஏதோ எழுதிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியும். சந்திரா அவன் மாமியாருக்கு லெட்டர் எழுதிக்கிட்டு. சரி, அது வந்து வீக் டே இல்லங்க, அது வந்து வீக்கெண்டு. அதுவும் அது ஒரு லாங் வீக்கெண்டு. அடுத்து பிரசாந்தி பாருங்க கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் கூத்தபிரான்? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா எனக்கு தெரிஞ்சு கூத்தபிரான் நீங்க ஒரு ஞானின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எப்படி கேட்பாங்க, அவங்க எப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியுது? அதான் எழுதிட்டு இருக்காங்களே நோட்ஸ். அப்படியா? ஆமா, மளிகை சாமான்லாம் இல்ல. ஓ, அங்க இருந்து இங்க தெரியுதா? இங்க தெரியுது. ஆமா, எனக்கு கொஞ்சம் கண் பவர் அதிகம், கண்ணாடி போட்டிருந்தா கூட. ஏன்னா பிரசாந்தி அந்த உன்னதமான ஒளிந்து ஜோக் அடிச்ச உத்தமனே நான் தாங்க. இதுக்குதான் முன்னாடி கிளைமேக்ஸ் வருதுன்னு நான் சொன்னேன், அப்படி பாப்பீங்கன்ட்டு. நகைச்சுவை புதைக்கப்பட்டது. பாருங்க, இங்க இப்ப சொல்றாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. சரி, இங்க ஒரு நிமிஷம், இங்க இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க நீங்களும் வந்திருக்கீங்க, சும்மா சிரிக்கலாம், தப்பு இல்லை. நான் இந்த சைடு திரும்பி ரொம்ப பார்க்க முடியாது. உங்களை பார்க்குற மாதிரி நினைச்சு நீங்களா கண்ணாடி சிரிச்சு வைங்க. நீங்களா டிஸ்கஷன் பண்ணாங்க. அம்மா இந்த பிள்ளைங்களை கொடுங்க, இந்த பிள்ளை கொடுங்க அவங்கள. அம்மா பிளாக் ட்ரெஸ், என் பேர் என்ன? கௌரி. என்ன இங்க நான் பேசிக்கிட்டு நீங்க 2 பேரும் அங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க கேளுமா, அந்த மனுஷன் ஆத்தாம பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க, என்ன புரியலையா? சரிங்க, அடுத்து குழந்தை திருமணம் முடிஞ்சு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைங்க கிட்ட யாரு அதிகமா எதிர்பார்க்கிறாங்க, ஆண்களா பெண்களா? நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேங்க. முதல்ல குழந்தை எதிர்பார்ப்பாங்க.
அதுக்கப்புறம் இது அப்புறம் குழந்தைங்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஆமா, இது அடுத்த ஸ்டேஜ். நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேங்க. ரீல்ஸ்ல வந்து அப்பா வழக்கம் போல கேஷுவலா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அம்மா வந்து இப்படி டென்ஷன்ல பையனை திட்டிட்டு இருக்காங்க. சரி, நீ என்ன இவ்வளவு கம்மியா மார்க் வாங்கிட்ட, நான் உனே இன்ஜினியர் டாக்டர் லாயர் ரேஞ்சுக்கு நினைச்சு வச்சுட்டு இருந்தேன், என் கற்பனை கோட்டை கனவு கோட்டை எல்லாம் செதைச்சிட்டு ஏன்ட்டு அப்படி டென்ஷன்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேச அந்த கேமரா போக்கஸ் அப்படியே போகுதுங்க பையன் கிட்ட. அந்த பையன் இத்தினோண்டு பையன், ஒரு எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கிற பையன். நான் கூட பெரிய பையனா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அந்த அம்மாவை பார்த்த மாதிரி தெரியல, அந்த அம்மாவுக்கு சின்ன பையன் தான் இருப்பாங்க. அது எனக்கு தெரியல. ரீல்ஸ்ல சின்ன பையனா குடும்ப விவகாரம் நமக்கு எதுக்கு. ஆனா அது ரீல்ஸ்ல போட்டிருக்காங்க. சோ அப்ப பெண்கள் வந்து எப்படி குழந்தைகளை அணுகுறாங்கன்னு நீங்க பாருங்க. இதே ஆண்கள் எப்படி அணுகுவாங்க சார்? இப்ப விட்டியா உடுப்பா, எல்கேஜி பையன் தானே அப்படின்னு எல்கேஜி பையன் பேசிட்டு இருப்பாரு. ஆமா, நிஜமாங்க நடக்குது. சரி சரி, இத வந்து நம்ம ரீல்ஸ்னு சும்மா தள்ளி விட்டு போயிட முடியாது. இது வாழ்க்கையில நடக்குதா இல்லையாங்கிறத இவங்க 3 பதில் சொல்லணும். அதுதான் முக்கியம், விளையாட்டு கிடையாது. கோனார் உரை எடுத்துட்டு வந்தா மட்டும் போதாது, சாந்தி பதில் சொல்லணும். நீங்க அதுக்கு இந்த கேள்விக்கு கண்டிப்பா பதில். பிரசாந்தின்னு சொன்னாலே ஒரு புருஷனுக்கு சிரிப்பு. மனைவி பத்தி பேசுறான், இப்படி ஒரு வெள்ளந்தியாயா அந்த மனுஷன். சரிங்க, இதெல்லாம் கூட விடுங்க. 2 பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் அடிச்சு பேசி பாத்திருக்கீங்களா? அப்படி இருந்தா கூட அந்த நிமிஷம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இத இங்க பாருங்க, எல்லாம் வன்மையா எதிர்க்கிறாங்க, நானும் எதிர்க்கிறேன். இல்ல 2 பெண்கள் கிண்டல் அடிச்சு பேசுவாங்க வேற 2 பெண்களை பத்தி. இல்ல அப்படியே பேசினாலும் அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நினைப்பாங்க, அவ என்னை பத்தி இப்படி பேசிட்டாள், நான் அப்படியா பேசிருப்பேன், நான் இப்படியா பேசிருப்பேன்ட்டு அவங்க அது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க. நான் ஆண்கள் அப்படி கிடையாதுங்க. நீ என்னதான் கிண்டல் கேலி அடிச்சாலும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே மறந்துடுவாங்க. அவ்வளவுதான், சொரணையா கிடையாது. எப்படி அதற்கு தாங்க நகைச்சுவை பாசிட்டிவான ஆட்டிடியூட் அதுக்கு வேணும். அது சொரணை இல்ல, அது அப்படியே சொல்லலாம். கரெக்ட். ஆமா. ஆகவே இப்ப நாங்க இதுல பார்க்கலாம், நம்ம திரையுலகிலேயே பார்க்கலாம். கவுண்டமணி செந்தில் அவர்கள், லாரல் ஹாடி அவர்கள், பார்த்திபன் சார், வடிவேல் சார் அவர்கள். கரெக்ட். ஏங்க நடுவர் அவர்களே, நீங்களும் திரு பாலாஜி அவர்களும் நகைச்சுவையா எவ்வளவு யார வேணா ஞாபகப்படுத்துங்க, அவனை ஞாபகப்படுத்த பாருங்க. இப்ப கூட ஏன் அவனை ஞாபகப்படுத்த வேண்டாம்னு சொல்றேன்னா, சொல்லுங்க மச்சான் வேற யாரையும் கேட்டிருந்தான். டே ஷோ முடிச்சுட்டு வந்தேன், இப்பதான் யூஎஸ்ல இருக்கேன், ஷோ முடிச்சுட்டு வந்தேன், போன நிகழ்ச்சி முடிச்சுட்டு டியூஷன்ல இப்பதான் வந்து தூங்க போறேன், செம்ம டயர்ட் அப்படின்னு அனுப்புறேன். அதுக்கு அவன் ரிப்ளை பண்றான், ஓகே வச்சு ரெஸ்ட் இன் பீஸ் அனுப்புறேன். இவனெல்லாம் நண்பனா வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்ய. இப்பயே வந்து நீங்க வாங்க மேடம், வெல்கம். அவங்க ரொம்ப பணம் கட்டுறதுல இருக்காங்க. நான் திரும்ப நான் கலாய்ப்போன்னு தெரிஞ்சிருக்கேன். அப்படி பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அந்த மாதிரி 2 ஃபீமேல் ஆங்கர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் நகைச்சுவையா பேசிக்கிட்டு இல்லாட்டி ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்களா? இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியா. எண்ணிக்கை கம்மி. ஆமா, கம்மி தான். சரி, ஏன் பெண்கள் எப்போதுமே எதிர்பார்ப்புல இருக்காங்க? ஏன் இப்படி எப்போதுமே போக்கஸ்டா இருக்காங்கன்னா அந்த ஒன்ன சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம். ஒருத்தர் அழகா சொன்னாருங்க, ஆண்கள் வந்து தனக்கு எது தேவைப்படுதோ அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா பெண்கள் ஆசைப்பட்டதெல்லாம் தேவையாகணும்னு நினைப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஆண்கள் தனக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க, பெண்கள் ஆசைப்பட்டதெல்லாம் தேவைன்னு நினைப்பாங்க. இது முக்கியமான பாயிண்ட், நீங்க பதில் சொல்லணும். அதனாலதான் எதிர்பார்ப்பு அதிகம். அதனாலதான் 3 பேரையும் பாருங்களேன், பொங்கலுக்கு நியூஸ் படிக்க வந்த மாதிரி. அல்ல, அதனாலதான் டென்ஷன். அதனாலதான் அவங்களுக்கு அந்த நகைச்சுவை உணர்வுங்கிறது கம்மி ஆயிட்டு வருதுங்கிறது தான் எங்களுடைய வாதம். என்னோட இறுதி இது என்னன்னா, ஆமா, அந்த ஒரே ஒரு விஷயத்தோட. ஆமா, இப்ப தெரியுது நீங்க மணி அடிக்காம அப்படி இல்ல, நமக்கு பின்னாடி நம்ம நல்ல ஆர்கெஸ்ட்ரா டீம் இருக்கு, அவங்க மியூசிக் என்ஜாய் பண்ணனும். இதுக்கு வந்து ஒரு சமுதாய சூழ்நிலையும் காரணம் தான். நம்ம தமிழ் சமூகத்துல பெண் பிள்ளைகளை வந்து நீங்க அப்படி பார்க்காத, இப்படி பார்க்காத, இப்படி சிரிக்காத, அப்படி பேசாதன்ட்டு ஒரு கட்டுப்பாடோட வளர்க்குறோம். கரெக்ட். அந்த கட்டுப்பாடு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மனோநிலை ஆரம்பத்துல இருந்தே இருக்கு, நாம பெஸ்டா இருக்கணும், நம்ம சிறந்து இருக்கணும், நம்மை சார்ந்தவர்களும் சிறந்து இருக்கணுங்கிற மனோநிலை இருக்கிறதுனால அது ஒரு நல்ல மனோநிலை. ஆனா அந்த நகைச்சுவைக்கான ஆஸ்பெக்ட் வந்து அங்க கம்மியா தான் எங்களுடைய வாதம். அதனால இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களை விட ஆண்களே வாழ்க்கையை நகைச்சுவையாக அணுகுவதில் வல்லவர்கள் என்று சொல்லி இங்கு வந்திருக்கும் பெண்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பலத்த கைத்தல் கூத்தபிரான் அவர்களுக்கு கொடுத்தலாம். நான் இங்கிருந்து கூத்தபிரானுக்கு பேசுறதுக்கு நடுவுல, சாருக்கு பேசுறதுக்கு நடுவுல திரும்பி கௌரி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் பேசிட்டு திரும்பி இருக்காங்க. இதுதான் பெண்கள் அணுகிற விதம் அவர் சொல்லியிருக்காப்ல.
பாப்போம். நல்ல பாயிண்ட் வச்சிருக்காரு. ஒரு லாஜிக்கா, அதாவது அவர் ஒரு ஸ்பீக்கரா அவருடைய தலைப்பை ஆதரிச்சு எது தேவையோ அதுக்கு ஆசைப்படுவான். இவங்க ஆசைப்பட்டதெல்லாம் தேவைன்னு நினைப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு மகிழ்ச்சி குறையுது, எங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு எது தேவை, எதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டா? அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சத்தமா சிரிக்காதமா உன் புருஷனை பத்தி தெரிஞ்சிடும். அடுத்ததான், வாழ்க்கையை நகைச்சுவையாக அணுகுவது பெண்கள் தான் பேசுறதுக்காக பத்மா அவர்கள் தயாரா இருக்காங்க. ஒரு பலத்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். செய்திகள் வாசிப்பது பத்மா தேவி. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் விழா குழுவினருக்கும் சக பேச்சாளர்களுக்கும் நிகழ்ச்சியை காண வந்த அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். உருட்டுனா உருட்டு, பெரிய உருட்டு. ஆண்கள் வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு மகிழ்ச்சியா அனுப்புவாங்க. இப்படி எப்படி வச்சுக்கோ, மைக் கிட்ட வச்சுக்கோ. மைக் மாமியார் கிடையாது, கிட்ட வச்சுக்கோ. ஆண்கள் வந்து ஜல்லிக்கட்டி காலை அடக்கும் வீர மகன் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். பெண்கள் ஒரு உதவின்னு கேட்டா முடியாதுன்னு சொல்ல தெரியாத அப்பாவிங்கன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். கரெக்ட். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற கைப்புள்ளன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா இவங்க வாழ்க்கையை நகைச்சுவையா அனுபவாங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை கூட ஒத்துக்காதுங்க. நல்ல உதாரணங்க. அது கடைசியா சொன்னீங்க பாருங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க. இங்க எங்க அணியை கவனிச்சீங்களா? எங்க அணியையும் எதிரணியும் கவனிச்சீங்களா? கவனிச்சேம்மா, ஆரோக்கியமா இருக்கு. இங்கெல்லாம் நம்ம டாக்டர் ஃபேமிலிட்ட உடனே போய் அட்மிட் ஆகணும் போல இருக்கு. அதுதாங்க சொல்ல வந்து. சாரிம்மா, ஐயோ நான் இப்படிதான் பாயிண்ட் சொல்லி விட்டுருவேன். எங்க அணியை வந்துட்டு எவ்வளவு சிரிச்ச முகமா, நாங்க என்ன பேசினாலும் நீங்க கை தட்டுவோம் அப்படின்ற நம்பிக்கையில உட்காந்துருக்காங்க. அந்த பக்கமும் பாருங்க, 2 பேர் தாடி வச்சுக்கிட்டு. ஆமாமா, ஆளுங்கள பாரியா, நீக்கா சேவ் பண்ற கூடாதாயா? அவர் 2 பேருக்கு நடுவுல அந்த வலையில சிக்கின மீனா நம்ம மீனா. ஆஹா, வலையில சிக்கிய மீனா நம்ம மீனா. தாடி எதுக்கு வைப்பாங்க? சோகமா இருந்தா, வேலை பளு அதிகமா இருந்தா, இல்ல காதல் தோல்வினா வைப்பாங்க. இவங்க ஏன் வச்சிருக்காங்க, நம்ம இவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். அதெல்லாம் எதுக்குமா நமக்கு? பட்டிமன்றம் பேசுறதோட முடிச்சு அடுத்து கொடுத்தா பத்தி விட்டுறாத. சரி, அது மட்டும் இல்லைங்க. நாங்க வந்து அந்த பக்கம் வந்துட்டு ஆண்கள் வந்து நகைச்சுவையோட தான் அடுவாங்க அப்படின்னு சொல்றது கூட அவங்க 3 ஆண்கள் கிடைக்கல. அவங்க பக்கம் பேசுறதுக்கு ஒரு பொண்ணை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சபாஷ் சபாஷ். ஆனா அழகா பொண்ணுக்கும் கூத்து பிரான்ஸ் சாருக்கு சொல்றேன், நான் உப்பு போட்டு சாப்பிடுறேன். ஆனாலும் குசும்புக்காரவங்க கேட்பாங்க, உங்க பக்கம் ஒரு ஆண்களாவது நீங்க நகைச்சுவையா இருக்கீங்கன்னு சொல்ல யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு. எங்க பக்கம் நடுவரே இருக்கும்போது நாங்க வெளியில இருந்து ஆள் கூட்டிட்டு வர தேவையில்லைங்க. ஏன்னா அவங்க தான் என்ன புள்ள பிடிச்சிட்டு வந்தாங்க 3 பேர். எனக்கு பத்மாட்ட பிடிச்சது என்னன்னா, அவங்க முதல்ல அவங்க சிரிச்சிருவாங்க சொல்லிட்டு, அடுத்தவங்களை எதிர்பார்க்கறது இல்லை. வாழ்க்கை அவ்வளவுதான். இதான் நகைச்சுவை அணுகிறது. எதுக்கு அடுத்தவன் சிரிக்கிற நாம ஜோக் சொல்லி நாமளே சிரிச்சிருவோம். சொல்லுமா. ஒரு சாதாரண கோல்டையே கொரோனா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ற நீங்க எங்க சபாஷ். கோவிடே வந்தாலும் ஜஸ்ட் ஒரு கோல்டு மாதிரி தட்டிட்டு போற நாங்க எங்க. ஆனா அது உண்மைதான். சில ஆம்பளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வீட்டை 2 ஆக்கிடுவாங்க. கரெக்டா? அந்த இடத்து பத்மா. ஆமா, ஐயோ கொஞ்சம் நல்லா இருப்பான், கொஞ்சம் கோல்டு வந்துட்டோம் முடியல. அது மட்டும் அது அந்த அம்மாவுக்கு 1000 வியாதி இருக்கும், அசால்ட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வேற நகைச்சுவை அணுகி, இதுல ஞானம் வேற. அவர்கள் இதை சொல்லுவார்கள். அவர்தானா? அப்புறம் நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்தாரு. ஆமாமா, அதுக்கு பதில் இருக்கா? கண்டிப்பா சொல்லுமா. சோ வந்துட்டு ஆண்கள் நகைச்சுவையாளர்கள் அப்படி நான் ஜெயிலுக்கு போறேன்ற மாதிரி எனக்கு காமெடி வரும் சொல்றதுக்காக காமெடி நடிகர்கள் இருக்காங்க. நடிகைகள் ஏன் இல்ல அப்படின்னா, அம்மா கேரக்டரே காமெடி பண்ணுவாங்க, ஹீரோயினே காமெடி பண்ணுவாங்க, தனியா ஆள் எல்லாம் கொண்டு வந்து காமெடி பண்ணணும் அவசியம் இல்ல. அதனால ஆமா, பல ஹீரோயினை ஹீரோவே காமெடி நினைச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதனால சொல்லுமா, கோவை சரளா மேடம் சொல்லலாம், மனோரமா ஆட்சியை சொல்லலாம். எந்த நகைச்சுவை நடிகராவது அதிக திரைப்படங்களில் நடித்து கின்னஸ் சாதனை புரிந்திருக்கிறாரா? இல்லை, மனோரமா ஆட்சி தான் அதிக திரைப்படங்கள் நடித்து கின்னஸ் சாதனை புரிந்த ஒரு பெண்மணி. அது அவங்க சொல்ல நினைச்சாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன். நன்றி ஐயா. ஐயா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது வேணா ஆண்களா இருப்பாங்க. ஆனா பிறரை சந்தோஷப்படுத்துறதும் பிரச்சனைகளை நகைச்சுவையா மாற்றுறதும் பெண்கள் மட்டும்தாங்க. நல்ல பாயிண்ட். ஆம்பளை சந்தோஷமா இருப்பான், அடுத்த சந்தோஷமா இருக்கணும்ல. சுவையா சமைக்கிறது மட்டும் பெண்கள் இல்லைங்க, நகைச்சுவையாய் வாழ்க்கையை ஆக்குவதும் பெண்கள் மட்டும்தான். சமைச்சாவே நகைச்சுவை ஆயிடும். சமைக்கிறோம் நாங்க, சமைக்கும் போது உப்பு புளி காரத்தோட நாங்க நகைச்சுவையும் சேர்த்து சமைக்கிறோம். நீங்க புளி எல்லாம் போட வேண்டாம், சமைக்கிறேன்னு சொன்னாலே புளி கரைச்சிரும். எங்களுக்கு கோவம் வந்தா கூட சமையல்ல நாங்க கிரியேட்டிவா காமிப்போம். எப்படி கேளுங்க. நாங்க வந்துட்டு ஐஸ்கிரீம் ரசம், கோவம் வந்தான்னு சொல்லிட்டேன். ஐஸ்கிரீம் ரசம்? ஆமா. என்னமா அன்னாச்சி பழ ரசம் கேள்விப்பட்டிருக்கேன், இஞ்சி ரசம் கேள்விப்பட்டிருக்கேன், கொள்ளு ரசம், என்னது? சரி, அப்புறம் வாழைப்பழ சாம்பார். வாழைப்பழ சாம்பாரா? உப்பே இல்லாத உப்புமா. இல்ல, உப்புமான்னு சொன்னா போதும், எனக்கு தெரியும் நீங்க உப்பு போட மாட்டீங்க. கல்லே இல்லாத தோசை, மாவே இல்லாத. கல்லே இல்லாத தோசையா? ஆமா. புருஷன் வாயிலே ஊத்துவீங்களா டைரக்டா? இப்பெல்லாம் நாங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேரே வைக்கிறோம். அது கரெக்ட் தான். ஆனா எங்க பாருமா, என்ன நான் உன்னை பாராட்டுறேமா, நீ மைண்ட் வாய்ஸ் ஓப்பனா பேசியிருக்க. இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சொல்றேன், இந்த நல்லா சமைக்கிற பெண்களை தவிர மீதி பேருக்குலாம் சொல்றேன், ரெண்டு வகையான மனவியாதி வந்து டாக்டருக்குலாம் தெரியும். மேடம் டாக்டர்லாம் இருக்காங்க, தெரியும். அதான் நல்லா சமைக்கிறேன்னு நினைக்கிறதும் மனவியாதி தான். நான் எப்பயுமே நல்லா சமைப்பேன் நினைக்கிறதும் மனவியாதி தான். நீங்க என்ன சொல்ற, நீங்க என்ன வேணா சமைங்க, ஆனா பேர் மட்டும் வைக்காதீங்க. நீங்க லெட் இட் பி, அவன் வச்சுக்கணும். நிறைய பெண்கள் வந்து, நிறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு சர்வ் பண்ணிட்டு தான் பெண்கள் சாப்பிடுவாங்க, ரிசல்ட்டை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. அது ஆம்பளைங்களுக்கு தெரியாது. என் பொண்டாட்டிலாம் எனக்கு போட்டுட்டு தான், உன்னை போட்டுட்டு தான் சாப்பிடுவோம், அது உனக்கு தெரியல. இதுல வேற ஐஸ்கிரீமு, இங்க சாதாரண ரசம் வச்சு வெளில வச்சாலே 2 நிமிஷத்துல ஐஸ்கிரீம் ஆயிருது. இதுல ஐஸ்கிரீம் ரசம் இங்கேயே கொலராடாலேயே முடிஞ்சு போச்சு. அம்பிகா நோட் பண்ணிக்க. பூத்தகரன் சொன்னாரு, பெண்கள் அதிகமா எதிர்பார்க்கறாங்க, அதனால வந்து ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னு. நாங்க எங்க அதிகமா எதிர்பார்க்கிறோம்? எங்க அதிகபட்ச எதிர்பார்ப்பே, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ கட்டியிருக்க புடவை சூப்பர்மா, நீ நீங்க ஒல்லியா தெரியற அப்படின்ற ஒரு ஆறுதல் வார்த்தை தாங்க. ஆமா, அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னன்னா சொல்லுமா? கோல்டன் வேர்ட் சார், ரிப்பீட் இல்ல பரவாயில்ல சொல்லுமா. அதிகபட்ச எதிர்பார்ப்பு என்னென்ன சொல்லு. அழகா இருக்க, ரூல்ட் அவுட். அடுத்தது புடவை நல்லா இருக்கு, புடவை நல்லா இருக்குன்னு பொண்டாட்டிட்ட மட்டும் ஆம்பளை சொல்ல மாட்டான். நகை நல்லா இருக்கு, கடைசியா ஒண்ணு சொன்னீங்க, நீ கொஞ்சம் ஒல்லியா தெரியறமா. பாருங்க, பத்மாக்கு. ஆனா பத்மா ஒரு மனசாட்சி சொல்லிட்டு, என்ன தப்பா பேசிட்டோன்னு சிரிக்கு பாருங்க. இல்ல கரெக்ட், உண்மையில அவ்வளவுதான் எதிர்பார்க்க போறாங்க பெண்கள். வேற என்னங்க எதிர்பார்க்க போறாங்க? அவங்களுடைய உண்மை ஆனஸ்டா சொல்ற, நகைச்சுவைக்கு அப்பாற்பட்டு அவங்களுடைய மகிழ்ச்சிங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும்தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்கும். ஆனா அதை கால்குலேட் பண்ணி நம்மால் பண்ணவே மாட்டான். இத கூட இந்த ஆண்களால தர முடியறது இல்ல. இவங்க வாழ்க்கையை வந்து நகைச்சுவையா அணுகுவாங்களாம். ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க பத்மா அவர்களே. மாமியார் வீட்டுல இருக்க கூடாது அப்படிலாம் கிடையாதுல்ல? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிறது, நான் மாமியார் பத்தி நல்லதா எழுதிட்டு வந்திருக்கேன். எழுதுறதுலயாவது நல்லதா ஆயிடுச்சு. 4 பெண்கள் ஒண்ணு சேர்ந்தா அந்த இடமே களை கட்டும். ஆனா 4 ஆண்கள் ஒண்ணு சேர்க்கறனாலே 4 மாசம் பிளான் பண்ணணும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 4 ஆம்பளைங்க பிளான் பண்றதுக்கு 4 கிளாஸ் போகுது. நீ வேற கிளிங் கிளிங் கிளிங்னு சந்தோஷமா இருப்பான். என்ன ஸ்ரீதரே? சரி, பெண்கள் நாங்க ஒண்ணு சேர்ந்தா என்ன பேசுவோம்? என்ன பேசுவீங்க? மாமியாரை சமாளிப்பது எப்படி? மாமியாரை சமாளிப்பது எப்படி? மாமியாரை சமாதியாக்குவது எப்படின்னு வேணா பேசுவீங்க. சமாளிப்பது எப்படிலாம் பேச மாட்டீங்க.
பேசுவாங்க. மாமியாரை சமாளிப்பது எப்படி, மருமகளை சமாளிப்பது எப்படி, மண்டையுடையாமல் வீட்டுக்காரரை அடிப்பது எப்படி. மைண்ட் வாய்ஸ் சத்தமா வந்துருச்சு. மண்டை உடையாமல் வீட்டுக்காரை என்னங்க புது புது டெக்னிக்கா இருக்கு கொலரோடால. வீட்டுக்கு தேவையானதானே பேச முடியும். அம்மா பயமா இருக்குங்க. இப்பெல்லாம் சமீரா ரெட்டி மாதிரி சிரிச்சுக்கிட்டே மாமியாரோட ரீல்ஸ் போடுறதாங்க ட்ரெண்டே. ஆமா, ஏன்னா ரீல்ஸ் தானே. நாங்க ஏன் சண்டை போடுறோம், எதுக்கு சண்டை போடுறோம்னு எங்களுக்கே தெரியாது. அதுதான் பைத்தியங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். அப்படிங்க பாருங்க, எதுக்கு இப்படி சொன்னீங்க குத்தப்படுறா நீங்க? சார் நீங்க இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஃப்ளோ மறந்து போயிடும். சாரிம்மா, ஏன்னா அந்த பிள்ளைய ஒவ்வொரு வரியா கை வச்சுட்டு வருது. சாரிம்மா, நான் 6 அடியில எட்டி பார்த்துட்டேன். டக்குன்னு முடியுமா, டைம் ஆகி போச்சு. நாங்க ஏன் சண்டை போடுறோம், எதுக்கு சண்டை போடுறோம்னு எங்களுக்கே தெரியாது. ஆனா சண்டை போடுவோம், உடனே சேர்ந்துக்குவோம். ஆனா அது எப்ப தெரியுமா பெருசா வெடிக்கும்? இந்த ஆண்கள் எப்ப உள்ள வர்றாங்களோ அப்பதான். மாமியார் வந்து சொல்லுவாங்க, என்ன குழம்பு வச்சாலும் தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் குழம்பிட்டு போவாங்க. ஆனா மருமகளை பார்த்தா, நீ வச்ச வத்த குழம்பு சூப்பர்மா, 2 தடவை ஊத்தி சாப்பிட்ட அப்படின்னுவாங்க. யார் சொல்லுவா? மாமியார். என்ன பண்றது வயசான காலத்துல? மருமக ஒரு பக்கம் புலம்புவாங்க, ஒரு வேலை செய்யறது கிடையாதுன்னு. ஆனா மாமியார் பார்த்தா, நீங்க அத்தை நீங்க வேலை செய்யாதீங்க அத்தை, போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றது. ஆமா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், 2 பேருக்குமே தெரியும். ஆனாலும் நாங்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிருவோம். ஆமா, அப்புறம் வந்து கூத்தப்பரான் சொன்னாரு, சமுதாயங்களை அடக்கி வைக்குது, ஆண்களுக்குள்ள அட்வான்டேஜ் பெண்களுக்கு இல்ல அப்படின்னாரு. நாங்கெல்லாம் பிரியாணி மாதிரிங்க, மூடி வச்சாலும் வாசனை வெளியே தெரிஞ்சிடும். நீங்கெல்லாம் பிரியாணி மாதிரி மூடி வச்சாலும் வாசனை வெளியே தெரிஞ்சிடும். நல்ல ஒரு பஞ்ச் வருது. வேண்டாம், எனக்கு நான் சொல்ல விரும்பல. நான் ஃப்ரெஷ்ஷா பண்ண பிரியாணி நான் சொல்ல விரும்பலமா, விட்டுருமா. நீ அடுத்த நகைச்சுவை போயிடு. கண்ட்ரோல் பண்றா. நீங்க சொல்றதெல்லாம் அந்த காலம். 4 ஆண்கள் இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை, உள்ள போ அப்படின்னு அனுப்பிச்சாங்க எங்களை ஒரு காலத்துல. ஆனா இப்போ 4 பேர் வீட்டுக்கு வந்தாலே, அம்மா உள்ள போயிடாதமா, இங்கே இருந்து நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு காலம் மாறி போயிடுச்சுங்க. உண்மை உண்மை. எங்களை அடக்குனாலும் சரி, மிதிச்சாலும் சரி, எதையும் சாதாரணமா எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வெளியே வர தெரியும். எப்படி தெரியுமா? அதிக மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர்றதுக்காகவே நாங்க உருவாக்கிக்கிட்ட ஒரு போர்வை தாங்க இந்த நகைச்சுவை. அந்த போர்வை தான் இப்போ எங்களுக்கு சட்டையா மாறி, தோலா மாறி, இப்ப ரத்தத்திலே ஊறிடுச்சு. அஜித் பட ஹீரோயின். நீங்க அட்வான்டேஜ் கொடுக்கல, எங்களுக்கு அட்வான்டேஜ் நாங்களே எடுத்துக்கிறோம். ஆமா, என்னப்பா நீ என்னையா கொடுக்க? ஆமா, இந்த மேடையை பார்த்தாலே தெரியும் யார் பெண்கள் அதிகமா இருக்காங்களா, ஆண்கள் அதிகமா இருக்காங்களா, யார் அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்கன்னு பார்த்தாலே தெரியும். அவ்வளவுதான், நடுவுல இதுல சேர்த்துறாத. உங்களை வம்புகளுக்கு விரும்புறேன். அப்படி பார்த்தாலும் கணக்கு சரியா வரலங்க. கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கணக்கு சரியா வரலனா பெண்கள் தான் அதிகமா இருக்கும். சரி, ஆகவே நடுவர் அவர்களே, பெண்கள் தான் வாழ்க்கையை நகைச்சுவையா எதிர்கொள்றாங்க அப்படின்னு கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி சபாஷ் சபாஷ். அமெரிக்கா முழுவதும் எந்த நடுவர்கள் வந்து பட்டிமன்றம் பேசினாலும் அந்த நடுவர்கள் குழுவோடு இணைந்து பட்டிமன்றம் பேசுகிற ஆற்றல் அன்பு சகோதரி பத்மாவிற்கு இருக்கிறது என்பதை இந்த மேடையிலே சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மிக அழகான பேச்சு, அருமையான பாயிண்ட்ஸ். என்ன லாஜிக்கா டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறாங்க பாருங்க. எனக்கு வந்து கூத்தப்பரான் பேசுறப்ப ஓகே பரவாயில்லையா, ஆம்பளை காப்பாத்திட்டாரு அப்படிங்கிற. இந்த சரி பெண்கள் பத்தி பேசுறப்ப இவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை போல இருக்கு இந்த டீம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அருமையா பேசியிருக்காங்க. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நம்ம வந்து பத்மா அவர்களுக்கு தரலாம். எக்ஸலண்டான ஸ்பீச். இதற்கு பதில் சொல்வதற்கு சகோதரி மீனா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் என்ன பேசினாலும் நான் கேட்பேன். என் தாயாருடைய பெயரை நீங்கள் சுமந்து வருகிறீர்கள், வாருங்கள். 2 நாள் பனி கொட்டி தீத்தப்புறம் இங்க வந்து இந்த நகைச்சுவை சரவடியை கேட்கறதுக்காக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்கள், நடுவர் அவர்கள், சக பேச்சாளர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னடா பொண்ணா இருந்துக்கிட்டு ஆண்கள் அணிக்காக பேச வந்திருக்கேன்னு யோசிப்பீங்க. இப்ப பத்மா கூட சொன்னாங்க பாருங்க, பேச 3 ஆம்பளைங்க கிடைக்கல, ஒரு பொண்ணு தான் அங்கே உட்கார்ந்துருக்குன்னு. ஆமாமா, வருத்தமா இருந்தது எனக்கு. ஏன்னாங்க ஐயா, நான் வந்து இன்னைக்கு உண்மையை பேசணும்னு முடிவு பண்ணி
பண்ணியிருக்கேன். அதனால தான் அந்த பக்கம் உட்கார்ந்திருக்கேன். ஓ, இங்க போய் பேசுறாங்க. நான் சொல்ல மாட்டேன் என் வாயால. அம்மாக்கு எதுக்கு ஊரும்? ஆமா. இப்ப பெண்களுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் அப்புறமா பேசுவோம். முதல்ல எத்தனை பெண்களுக்கு ஆண்கள், குறிப்பா கணவன்கள் கிண்டல் கேலி பண்ணா அது அப்படியே வெறுமன கிண்டல் கேலியா எடுத்துக்க மனப்பக்குவம் இருக்கு? இப்ப என் கணவர்லாம் அங்கெல்லாம் ஒரு சார் இப்படி கை தட்டுறாரு, ஆமா வாமா. அவர் வந்து அவ்வளவு நொந்து நூலா போயிருக்காருங்க. என்னோட மனிதர் குல மாணிக்கத்துக்கு செய்யற மரியாதையா தான். ஆஹா ஆஹா, அருமை. இப்ப என் கணவர்லாம் சொல்லிடுறாருமா, அவன்கிட்ட விளையாட பேசவே பயமா இருக்கு, நீ பொட்டுங்கிற பேர்ல ரெக்கார்ட் பட்டனை வச்சிருக்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டா சொன்னதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற சண்டையில கொண்டாந்து சேர்க்கிறேன் பாரு. ஆனா 100க்கு 100 உண்மைங்க. நேத்து என்ன சமைச்சோன்னு அந்த அம்மா மறந்துடும். கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் சாயங்காலம் 4:30 மணிக்கு நீங்க என்ன திட்டினீங்கன்னு ஞாபகம் இருக்கும். கரெக்ட் தான். எங்க கல்யாணத்துல தாலி கட்டி முடிச்ச உடனே போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். தாலி ஒரே இதுல போட்டோ எடுத்தாங்களா, ரீடேக் கேட்டாங்களா? இல்லங்க, நடுவுல ஒரு டிராமா நடந்துச்சு, அதனால லென்த்தா போச்சு. இப்ப என்ன, அது ஒரு உறவினர் வந்து என் கணவர்கிட்ட சொல்றாங்க, எங்க வீட்டு மகாலட்சுமி நல்லா பாத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. இவர் நக்கலா, மகாலட்சுமியா மாரியாத்தான்ல நினைச்சேன் அப்படிங்கிறது. அதுவே ஒரு மொக்க காமெடி. அந்த மொக்க காமெடிக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து பின்விளைவை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, இங்க பேச போறோமே, இங்க புருஷனுக்கே பின்விளைவுனா ஒரு பட்டிமன்றத்துக்கு நடுவரா வந்த எனக்கு என்ன ஆக போகுதோ. சரி, இங்க பேசுறதுக்கு இந்த மாதிரி சில சம்பவங்கள் இருந்துச்சுன்னா சொல்லலாம், உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, 1 2 நிறைய இருக்கு, ஆனா ட்ராமாட்டிக் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நான் வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம மறந்துடுவேன் அப்படிங்கிறாரு. இப்ப எங்க வீட்டு நிலைமையே இப்படி இருக்கேல, பெண்களுக்கு நகைச்சுவை உணர்வு இருக்கு, நான் எப்படிங்க பேச முடியும்? இப்ப நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? நான் ஆண்களுக்கு தான் ஐயா பேசுறேன். சரி, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுப்பாங்க, நம்ம பெரியவங்க எல்லாம் விட்டுருவோம். இங்க இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு கேளுங்களேன், உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா இவங்க 2 பேர்ல யாருக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம்னு கேளுங்க. வாட் அப்படின்னு கேட்கும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அதுக்கு முதல்ல தமிழ் தெரியாது. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தோம்னா அப்பா தான் கூல் அப்படின்ட்டு போயிருங்க. இப்ப வந்து நம்ம பத்மா சொன்னாங்க, ஆண்கள் எல்லாம் கைப்பிள்ளைகள்னு. இவ்வளவு சீக்கிரம் எதிரணி தோல்வி ஒத்துப்பாங்க நான் எதிர்பார்க்கலையா? அதானே ஐயா, கைப்பிள்ளைங்கிறது நகைச்சுவையில எவ்வளவு பெரிய ஐகான். எவ்வளவு அடி வாங்கினாலும் சிரிக்க வைக்கிறோம்லமா ஐயா. அவங்க சொன்னது நீங்க சொல்றது நான் சொல்றது எல்லாம் ஒண்ணுதான். ஆண்கள் பெண்கள் எவ்வளவு அடிச்சாலும் சிரிச்சுக்கிட்டே நகைச்சுவை பண்ணி வலிக்காத மாதிரி வாழ்க்கையை நடத்துற கைப்பிள்ளைகள் தான். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, மாவு இல்லாமல் சப்பாத்தி போடுவது எப்படின்னு அவங்க பண்றாங்களாமா. பத்மா, முடிச்சோடனே ரெசிபி வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, எங்க வீட்டுல எல்லாம் மாவு பேச டெய்லி அடிதடி சண்டையா இருக்கு. அப்புறம் என்னன்னு நீங்க சும்மா வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஹஸ்பண்ட் அனுப்பிச்சுடுவாங்க பேசுறது. என் அணியினர் தாடியோட வந்ததை பத்தி பேசினாங்க. என் அணியினர் மட்டும் இல்ல. ஆமா, அது எப்ப அது இதெல்லாம் நகைச்சுவை அடையாளமான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேங்க. சொல்லுங்க, அதுதான் வேணும் எனக்கு. ஆமா, இப்ப அவங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பெரும்பாலான ஆண்கள் தாடியோட இருக்கிறதுக்கு காரணம் காதல் தோல்வி சோகம்லாம் இல்ல. கூத்துப்பிரான் சொன்ன மாதிரி அவங்க மனைவிகளுடைய எதிர்பார்ப்பு. அவங்களுக்கு தாடி மெயின்டைன் பண்றது கஷ்டம். இன்னைக்கு நீங்க சரி சொல்லுங்க, ஓடி போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா அப்புறம் அந்த மூஞ்சி எல்லாம் யாரு பாக்குறது? இல்ல, இப்ப நீங்க அவங்கள தாக்குனீங்களா என்ன தாக்குனீங்க? ஐயா, உங்களை சொல்லுவேன் நான், தீர்ப்பு நீங்க தான் சொல்ல. ஆரம்பத்துல இருந்து ஐயா உங்களை சொல்லணும்னு டைரக்டா என் முகத்தை பார்த்து கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு மீனா. என் தாயோட பெயர் இருக்கிறதுனால மன்னிக்கிறேன். தாடி மீசி எடுத்துட்டு அந்த மூஞ்ச யார் பாக்குறதுனா எவ்வளவு அவமான ஒரு நடுவருக்கு. இதுக்கா கொலரோட தமிழ் சங்கமும் குறிஞ்சி முத்தமிழ் சங்கமும் என்ன கூட்டிங்க. அங்க ஒரு அக்கா அவங்க எடுத்த போட்டோ அவங்களே ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. வேற நானும் அந்த அக்கா போன எப்ப வைக்கன்னு பாக்குறேன், அது போட்டோ அதுவே ஜூம் பண்ணி ஈன்னு பார்த்து அதே ஜூம் கொலை பண்ணிடுவேன் கொலை. அப்புறம் இந்த மாமனார் மருமகன் சண்டை பத்தி சொன்னாங்க. முதல்ல மாமனார் மருமகன் சண்டை இந்த சொற்றொடரை நம்ம எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்கோம். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படியே எங்கயாவது இருந்தா கூட ஒரு அரை டம்ளர் தண்ணியில முடிச்சிருவாங்க ஆம்பளைங்க. எங்கயாவது இருக்கிற ஆம்பளைங்க நல்ல ஆம்பளைங்க போல இருக்கு. ஐயா, ஒரு ஃப்ளோவா போயிட்டு இருக்கு. ஜாமாமா சாரிமா. அப்படியே எங்கேயாவது நீங்க மாமனார் மருமகன் சண்டைன்னு கேட்டாலும் அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இல்லை, ஏதோ ஒரு அடிப்படை காரணம்னு ஒண்ணு இருக்கும்.
ஆனா மாமியார் மருமகள் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வேற அவங்க சொல்றாங்க அடிச்சுக்கோ அப்புறம் சேர்ந்து போனேன். அந்த அடிச்சுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க சொன்ன உப்பில்லா உப்மாக்கெல்லாம் அடிச்சுக்குவாங்க. உப்மாலாம் ஒரு பிரச்சனையா? ஒண்ணு குப்பையில போடலாம், இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு புருஷன்ட்ட கொடுக்கலாம், இல்லனா பாட்லக்ல போடுவோம். இப்ப பத்மா வீட்ல வச்சாங்கல்ல ஐஸ்கிரீம், ரசம், வாழைப்பழ சாம்பார், அதெல்லாம் யாரு சாப்பிடுவாங்கங்கிறது என் வாயால நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே யோசிச்சு யூகிச்சுக்காங்க. அவ்வளோ ஈஸியா முடிகிற விஷயத்தெல்லாம் டைவர்ஸ்ல கொண்டு போய் விடுறது தான் அந்த மாமியார் மருமகள் சண்டைங்கிறது. அப்படி மாமியார் மருமகள் சண்டையில தப்பிச்சு ஒரு திருமணம் வெற்றிகரமா போயிட்டு இருக்குன்னா அதுக்கு அங்க ஆண் மகன் ஒரு கணவன் இருப்பாரு. அவர் வந்து அம்மாவையும் மனைவியையும் நகைச்சுவை பண்ணி பேலன்ஸ் பண்ணுவார். எப்படி பெரிய சலங்கொலி கமலஹாசன் கிணத்துல அப்படி நடப்பாப்ல. இல்ல அந்த பேலன்ஸ் எப்படின்னு சொல்றேன். எப்படி? இந்த பக்கம் அம்மாட்ட வந்து பனைமர சின்னத்துல ஒரு குத்து, அந்த பக்கம் மனைவிட்ட போய் தென்னைமர சின்னத்துல ஒரு குத்து. அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா முடியும்? கரெக்ட் தாங்க ஆம்பளைங்க. ஏய் என்னடா அவன் பொண்டாடி பண்றான், அது அப்படிதான் உனக்கு தெரியாதா, நீ ஏன் அவனை போய் பெருசா எடுத்துக்கிற, சும்மா எதுனால என்கிட்ட கேளு. இந்த சைடு ஏங்க இனிமேல் உங்க இந்த வீட்டுல ஒன்னா உங்க அம்மா இருக்கணும், நான் இருக்கணும், நீ இருடா செல்லம், அவங்களுக்கு வயசாயிருச்சுடா. நான் சொல்லவா, ஆண்கள் மாதிரி ஒரு அப்பாவிகள் உலகத்திலேயே கிடையாது. இந்த விஷயத்துல ரெண்டு பக்கமும். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், ஏங்க உங்க பொண்டாட்டிக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை வந்ததுன்னா நீங்க யார் பக்கம்னு கேட்டேன். அந்த மனுஷன் கொல்ல பக்கம்னா. எல்லா ஆண்களுக்கும் ஏதோ ஒரு வகையில நகைச்சுவை உணர்வு இருக்கு. இப்ப சிலருக்கு ரொம்ப இயல்பா வரும். இப்ப நம்ம நடுவர் எப்படி ஆன் த ஸ்பாட் கவுண்டர் அடிக்கிறாரு அந்த மாதிரி. நான் பாராட்டுறேன் உங்களை. சிலர் வந்து ஒரு இறுக்கமான சூழலை இலகுவாக்குறதுக்கு அது ஒரு யுக்தியா பயன்படுத்துவாங்க. ஆமா. எனக்கு தெரிஞ்ச சென்னையில ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இருக்காரு. என் ஃப்ரெண்டுக்கு வயிற்று வலின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கூட்டு போறேன். ஓ வயிற்றுவலி நிபுணர். அவர் வந்து எண்டோஸ்கோபி பண்ணுவோன்ட்டு இந்த கேமரா டியூபை உள்ள போடுறாரு. அவ கத்துறா, கண்ணெல்லாம் பெருசாகி அலறா. அவருமா ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு நிறைய கேஸ் பார்க்குற, மூச்சை இழுத்து விடுங்கன்னு சொல்லி பார்க்குறாரு. கேட்கல. உடனே அவரு மா என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயும் காஞ்சனா மாதிரி முழிச்சு பார்க்குற, பயமா இருக்கு, முதல்ல கண்ணு மூடு அப்படின்னாரு. டாக்டர் இரிட்டேட் ஆயிருக்காரு. அந்த மாதிரி இலகுவாக்குறதுக்கு சிலர் பயன்படுத்துறாங்க. ஐயா மூணாவதா சில பேர் இருக்காங்க, அவங்க நகைச்சுவை பண்றாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஆமாமா அப்படி பண்ணுவாங்க. அது நடுவில் அவங்க தான் சப்ஜெக்டா இருப்பாங்க, சுத்தி எல்லாரையும் சிக்க வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்ட். அதுக்கு சிறந்த உதாரணம் வந்து 90s கிட்ஸா இருந்து இன்னைக்கு மாப்பிள்ளையா மாறி இருக்கிற ஆண்கள் தான். 90s கிட்ஸ் இருக்கீங்களா இங்க? எங்க எல்லாம் 80-70. இப்போ என்னோட ஃப்ரெண்டு அரேஞ்ச் மேரேஜ், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி வேலண்டைன்ஸ் டே வருது. சரி. அந்த பையன் வந்து அவளுக்கு ஒரு greeting கார்டு அனுப்புறான். இப்பயும் greeting கார்டுலாம் இருக்கானே. அதுல நீங்க கேளுங்க, ஒரு வேலண்டைன் greeting கார்டுல என்ன எழுதுவாங்க? நீங்க சொல்லுங்களேன், என்ன எழுதுவாங்க? நான் எழுதுறது இல்லம்மா, எனக்கு தெரியல. அந்த பையன் எழுதி கொடுத்தது என்னன்னா ஊ சிவமயம் வேலண்டைன் கார்டுல எழுதி கொடுத்துருக்கான். இந்த பொண்ணு கடுப்பாயி போனை போட்டு கத்திருச்சு. அதுக்கு அவன் சொல்றான், முத தடவை பார்க்கல நீ தானேப்பா பிள்ளையாரும் சிவனும் இஷ்ட தெய்வம், பிள்ளையார் பிடிக்கும் சொன்னது ஒரு குத்தமா? இதெல்லாம் ஒரு பிக்கப் லைனா? யார் சொல்லிருக்கா அப்படி? நான் சொல்லிக்கிறேன் அந்த பொண்ணுடைய சார்பா. அப்ப நீங்க யாருக்கு பேசுறீங்க? அதாவது ஆண்கள் எப்படி காமெடி பண்றாங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே. இல்ல நீங்க வந்து இந்த கிரீட்டிங் கார்டு சொன்னீங்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் ஆக போகுது, எங்கேயாவது வெளில கூட்டு போறான்னு சொன்னதுக்கு அந்த மனுஷன் அந்த பிள்ளைய கன்னிமாரா லைப்ரரி கூட்டு போயிருக்கான். கேட்டா அந்த மனுஷனுக்கு வந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த பரதநாட்டியம்லாம் இங்க எடுக்கிறாங்களா, அனுன்னு ஒருத்தங்க, அந்த அவங்களுடைய கணவர் தான் அவரு அசோக். இந்த அம்மாவை சர்ப்ரைஸ் வேற, ரிப்பனை கண்ணில் கட்டி திறந்திருக்காரு, புத்தகமா இருந்திருக்கு. இவா 2 பேரும் சேர்ந்து படிப்போம் அப்படின்னு. மனுஷனாயா நீங்கெல்லாம்? இதுல வேற நகைச்சுவை ஒரு அதிகம், பேச்சு வேற பேச்சு. ஐயா அட்டம்ப்டாவது எடுக்கறாங்கல்ல ஐயா, அது வேணாங்க, அவனுக்கு என்ன தெரியுதோ அதானே பண்ண முடியும். கரெக்ட் தான், கரெக்ட். இன்னொரு ரீல்ல ஒரு 90s மாப்ள தாலி கட்டி முடிச்சோனே ஐயர் வந்து குங்குமத்தை கொடுத்து பொட்டு வைக்க சொல்றாரு. சரி, முதல்ல அவர் எடுத்து அவருக்கே வச்சுட்டார் மாப்ள. அவ்வளவுதான், தெரியும்ல கடைசியா உழுவணும். ஐயர் வந்து பா உனக்கு இல்லப்பா அப்படின்னோனே அந்த ஐயருக்கு வைக்க போயிட்டாரு. ஐயர் கட்டுப்பாக்கி கையெல்லாம் முறிச்சு விட்டாரு.
இதுக்கு பேர் தான் ஏன் கோவம் வர மாதிரி காமெடி பண்றதுங்கிறது. இப்ப நீங்க யாருக்காக பேசுறீங்க? இதுவும் ஆண்களுக்காக தாங்க. ஆக ஏதோ ஒரு வகையில அவங்க முயற்சி எடுக்கிறாங்க நகைச்சுவை உணர்வோட இருக்கிறது. ஆனா இந்த பெண்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி சொல்லுங்க, அவங்க பெண்கள் என்ன பண்றாங்க? அதாவது பிளானிங் ஒண்ணு பண்ணுவாங்க. ஆமா சொன்னீங்கல்ல மேக்ஸிமம் 5 வருஷம். கரெக்ட். என் பிள்ளைக்குலாம் 8 வயசு அதுக்குள்ள நான் இந்தியா போயிடுவேன். இத வந்து கிட்டத்தட்ட அந்த பிள்ளையே 80 வயசு ஆற வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பிளானிங். ஒரு இன்டர்னல் கிளாக்னு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அது நாளைக்கு செய்ய வேண்டிய விஷயமோ 4 வருஷம் கழிச்சு செய்ய வேண்டிய விஷயமோ. ஆனா இந்த ஆண்கள்லாம் அப்படி இல்லை. வேலை முடிச்சு வந்தாலே பிளானிங்கை விட்டுருவாங்க. என் கணவர்லாம் முடிச்சு கார்ல ஏறி வீட்டுக்கு வர வழியிலே கிளாக் ஆஃப் பண்ணிடுவாரு. மறந்து அலாம் அடிச்சுச்சுன்னா ஸ்னூஸ் பட்டன் நமக்கு விட்டுருவாரு. அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பான்றது. ஆகவே ஒரு குடும்பத்துக்கு திட்டமிடுதல் அவசியம் தான். ஆனா ஃபியூச்சருக்காக பண்ற பிளானிங்ல பிரசன்ட தொலைச்சிராம சின்ன சின்ன கேலி கிண்டல் மூலமா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை அழகாக்கி நம்மளை சிரிக்க வைக்கிறது நம்ம வீட்டு ஆண்களுடைய நகைச்சுவை உணர்வு தான். அதனால வாழ்க்கையை நகைச்சுவையாக அணுகுவது ஆண்களே அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமை. ஒரு பலத்த கைத்தறல் கொடுங்க மீனா அவர்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு மொக்க ஜோக் அடிச்சாவது ஆம்பளை ட்ரை பண்றாங்க வீட்டுல சிரிக்க வைக்க, அந்த இடத்த சுமூகமாக்க. பெண்கள் ஆனா பிளானிங் ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க லைஃப? இயல்பா இருக்கலாமே. இந்த மாமியார் மருமக சண்டெல்லாம் சொன்னாங்களே, ஒரு வீட்டுக்கு திருட போயிருக்காங்க. திருடன் அந்த மருமக ஐயோ திருடன் கத்திருக்கு. திருடன் சொல்லியிருக்கான், கத்துனா குத்தி விடுவேன் இருக்கான். அதுக்கு அந்த மாமியார் சொல்லியிருக்கு, நீ கத்துடி, அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம். எப்படி பிளானிங் பாத்தீங்களா? இது கொலை முயற்சி தான், ஆனா நாம பண்ணமா இருக்க கூடாதுன்னு. ரொம்ப ஒரு 10 பேர் என்ஜாய் பண்றத பார்த்தா பிளானிங்ல இருப்பீங்க போல இருக்க. ஏதோ உருண்டு பொருள் ட்ரை பண்றாங்க ஆம்பளை. எல்லாத்தையும் மனசுல ரொம்ப தேக்கி வச்சுக்க மாட்டேங்கிறான். கோ வித் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி பண்ணி விட்டுறாங்கிறாங்க. ஆனா பெண்கள் என்ன பண்றாங்க? நகைச்சுவை அப்படி இல்லைன்னு சொல்லி மீனா அவர்கள் வலிமையான ஒரு வார்த்தை முன் வச்சிருக்காங்க. இதற்கு சரியான பதில் சொல்வதற்கு அவங்கள கூப்பிடுறதுக்கு முன்னாடி தன் மனைவி எப்ப பேச போறாங்கிறது கூட தெரியாம கடந்த 1.5 மணி நேரமா வீடியோ எடுத்துட்டு இருக்கிற அந்த இதய தெய்வத்தினுடைய கால்களை தொட்டு வணங்கி, விஜய் அவருடைய காலை தொட்டு வணங்கி, பிரசாந்தி அவர்கள் வாழ்க்கையை நகைச்சுவையாக அணுவது பெண்களேன்னு பேச போறாங்க. ஒரு நிமிஷம். யார் குழந்தைங்களா? ஆமா, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து நாங்க அடிக்கடி கவனிக்கிறதுல நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் ப்ளீஸ். அந்த குழந்தைங்கலாம் அப்போ உங்க குழந்தைங்க பேசிட்டே இருந்துச்சுன்னா பேசட்டும். அந்த சைடு ரூம் இருக்கு, எனக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க, அங்க போய் உட்காந்து சோஃபாலாம் கிளிக்க சொல்லுங்க. தமிழ் சங்கம் காசு கட்டிக்கிட்டோம். கொஞ்சம் மக்கள் இப்போ குழந்தைங்க பேசினா பரவாயில்ல, பெரியவங்க கொஞ்சம் பேசாம இருங்க ப்ளீஸ். ரெக்வஸ்ட், கொஞ்சம் கவனிங்க பேசுறது. நீங்க $12 கொடுத்து இங்க வந்து பேச வேணாம், வீட்லயே பேசிருக்கலாம். அதுக்காக சொல்றேன். பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில மனிதன் என்பவன் பிரிக்க தெரிந்த மிருகம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறதே நகைச்சுவை தான். அப்படிப்பட்ட நகைச்சுவையின் மூலம் நம்ம எல்லோரோட இல்லங்கள்லையும் உள்ளங்கள்லையும் நீங்கா இடம் பெற்றிருக்கும் நடுவர் திரு ஈரோடு மகேஷ் அண்ணா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு காண வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட வணக்கம். தொடர்ந்து கேளுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். சூரியன் FM 93.5. கேளுங்க கேட்டுட்டே இருங்க. நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு நாங்கள் ஒன்றும் உங்கள் கணவர்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு உணர்வு உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இளமையா வச்சுக்கிறதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது பெண்களுக்கு எப்பவுமே அதிகமா இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, எவ்வளோ வயசானாலும் பெண்களோட அழகும் ஸ்டைலும் குறையறதே இல்லைங்க. பிரசாந்தி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ பேசி அனுப்பிச்சு விட்டுருங்க எல்லாருக்கும். புன்னகை எனும் பொன்னகையை எப்பவுமே அணிந்திருக்கும் புன்னகை அரசிகள் நாங்க. எங்களுக்கா நகைச்சுவை உணர்வு கம்மி? என்னது?
புன்னகை எனும் பொன் நகையை எப்பவுமே அணிந்திருக்கும் புன்னகை அரசிகள் நாங்க. சரி, நான் உனக்கு கேட்கிறேன், நகைச்சுவைங்கிறது என்ன? அது ஒரு உணர்வு. நகைச்சுவைன்னா என்ன? நகைச்சுவை வாழ்க்கையை அவ்வளவுதான், சிரிச்சு வெயிடா போடான்னு நகைச்சுவை. ரைட்டு. அது ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும். ஆமா. என்ன பெண்களுக்கு கொஞ்சம் ஓவரா அதிகமா நல்லாவே வரும். அதான் அவங்க சொல்றாங்க, ஓவரா அதிகமா நல்லாவே வரும். அதனாலதாங்க பெண்கள் இருக்கிற இடம் எப்பவுமே கலகலப்பா இருக்கும். ஆனா நாங்க என்னமோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரியும் பீஸ் மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த எதிரணியில இருக்கிறவங்க. பிரசாந்த்லாம் எப்படி காமெடி பண்ணும் தெரியுமா? ஒரு வயசு சிரிக்க முடியாது, ஊரே சிரிக்குது நடுவரையா. பாருங்க, ஏ அம்மாடி கூத்தபிரான் வேற சொல்றாரு. இதுல கூத்தபிரான் சொல்றாரு, அவர் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாராம். அந்த கல்யாண வீட்டுல பெண்ணும் மாப்பிள்ளையும் ரெடி ஆகி வரதுக்கு லேட் ஆச்சா. இதுக்கு இந்த பெண்ணினுடைய எதிர்பார்ப்பு தான் காரணம் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆடணுமா, மேக்கப் போடணுமா, அத பாருங்களேன், அங்கங்க உருளுதான் உடையுதான். ஆனா நான் சொல்றேன், இவர் போற கல்யாணத்துக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவா எல்லா கல்யாணத்துக்குமே இப்ப பொண்ணும் மாப்பிள்ளையும் லேட்டா தான் வராங்க. அதுக்கு காரணம் பெண்ணினுடைய எதிர்பார்ப்பு இல்ல, போட்டோகிராஃபரோட எதிர்பார்ப்பு. கரெக்ட்டுங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு எல்லாம் ஆசையா எடுப்பானுங்க, பார்க்கவே மாட்டானுங்க ஒரு பையனும். என்னோட ஃப்ரெண்டு அவன் கல்யாண ஆல்பத்து மேல எழுதி வச்சிருக்கான், அபாயம் தொடாதேன்னு எழுதி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லைங்க, அதிகபட்சமா இந்த ஆண்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு எதுக்கு வராங்க? பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு. அதுல யாரு லேட்டா வரா, எத்தனை மணிக்கு லேட்டா வரா, எங்க கல்யாணம், யாருக்கு கல்யாணம்ங்கறத பாக்குற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் எங்க பொறுமையும் நிதானமும் இருந்திருக்கு? நீங்க சொல்லுங்க. சும்மா அப்படியே அவமானப்படுத்தாங்க, சும்மா அதுக்கு மட்டும் வரோன்னு. ஆனா இங்க பாருங்க, அதுக்கும் வரும், அதுக்குதான் மெயினா வரும். ஆனா பெண்கள் அப்படி இல்ல. ஒரு கல்யாண வீடா இருக்கட்டும், ஒரு விசேஷமா இருக்கட்டும், ஏன் நம்ம கெட் டுகெதர்ஸ் பார்ட்டிலே எடுத்துக்கோங்க, பெண்கள் இருக்கிற இடம் ஆட்டம் பாட்டம் விளையாட்டுன்னு சும்மா இருக்கிற இடமே அதிரும்ல. உங்களுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க சப்போர்ட் பண்ண, என்ன பேசுறோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் இருக்கணும். அந்த 10 பேர் தான் பார்ட்டி அதிரும் போல இருக்கு. அதான் எதுனாலும் வெரி குட் வெரி குட். ஆனா ரொம்ப டேஞ்சர், அவங்க கவனமா இருங்க, நாளைக்கு நீங்க கீழே விழுந்தாலும். பெண்கள் வந்து நாங்க எப்பவுமே போக்கஸ்டா இருப்போமா. அது கூத்தபிரான் சொல்றாரு, எங்க என்ன அலைகள் ஓடிக்கிட்டே இருக்குமா. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நடுவரையா, நாங்க வந்து பட்டிமன்றத்துல பேச போறோம்னு அழைப்பு தான் வந்துச்சு, தலைப்பு கூட என்னன்னு தெரியல. ஆனா அதுக்குள்ள எங்க அணியில இருக்கிறவங்களோட பெரிய பிளானிங் என்ன தெரியுமா? ஏய் என்ன புடவை கட்டலாம், என்ன நகை போடலாம், பொட்டு வைக்கலாமா வேண்டாமா, சரி பூ எப்ப வாங்கலாம், இதுதான் எங்களோட பிளானிங். ஆமா, ஏன்னா பூ இங்க உலகத்திலே இருக்கா, செவ்வாய் கிரகத்துல இருந்து வரணும். அப்படி சொல்லுங்க. ஆனா எங்க எதிரணியோட பிளானிங் என்ன தெரியுமா? என்ன பிளான்? அதுவும் முக்கியமா இந்த ஆண்கள் சொல்றேன், எத்தனை மணிக்கு மீட் பண்ணலாம், எத்தனை தடவை மீட் பண்ணலாம், சனிக்கிழமை மீட் பண்ணலாமா, திங்கக்கிழமை மீட் பண்ணலாமா, 8 மணிக்கு மீட் பண்ணலாமா, 9 மணிக்கு மீட் பண்ணலாமா. இதெல்லாம் விட ஒரு கொடுமை சொல்றேங்க, மந்த் அண்ட் க்ளோஸ் கால்ல எங்க மேனேஜர் கூட வீடியோ கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு பேசுன்னு சொன்னதில்ல. ஆனா இந்த எதிரணியில இருக்கிற 2 ஆண்கள் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு பேசுன்னு கண்டிஷன்லாம் போடுறாங்க நடுவரையா. அதுவும் எதுக்கு? இவங்க அடிக்கிற மொக்க ஜோக்குக்கு நாங்க சிரிக்கிறோமான்னு பாக்குறது. நீங்க நாடகத்தில் நடிக்கிறீங்க, அழகா பண்ணீங்க, கவிதைக்கு விருது வாங்கிருக்கீங்கன்னு நினைச்சேன். இப்படி அல்பமா இருக்கீங்களா 2 பேரும்? இல்ல வந்து மீனா சொல்றாங்க, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா ஒத்துக்கணும், நிறைய பாயிண்ட் எங்க பக்கம் தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பெண் இல்ல, அவங்களால அதை தாண்டி வெளில வர முடியல. இல்ல அவங்க இந்த பக்கம் வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு அவங்களுக்கு சேர்க்க சரி நல்லா இருந்திருக்கும். இடம் இல்ல உங்க டீம்ல, சேர்க்க சரியில்லை அவங்களுக்கு இன்னைக்கு, அதுதான் பிரச்சனை. அவங்க சொல்றாங்க ஆண்களுக்கு நிறைய இடங்கள்ல அவங்க நகைச்சுவை பண்றோம் அப்படிங்கறதே தெரியாதான். அதுக்கு ஒரு உதாரணம் வேற ஏதோ சொன்னாங்க, 90s கிட்ஸ்னு. 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலக்கா. நீங்க வேற அந்த வயிற்றுல ஏமானிய கிளப்பி அவன் 2K கிட்ஸ் ஸ்கூல்ல தாலி கட்டுறான், 90s கிட்ஸ் பாட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆமா, வாழ்க்கை நொந்து நூலா போறாங்க எல்லாம். நான் ஒண்ணு கேக்குறேங்க, எப்படி தெரியும்
சட்டியில இருந்தாதானே ஆப்பையில வரும். நகைச்சுவைங்கிற ஒரு உணர்வு இருந்தாதானே அவ்வளவு நல்ல காமெடி கிடையாது. நீங்க உங்க ஃப்ரெண்டு கை தட்டுங்க, உங்க ஃப்ரெண்டு தான் கை தட்டலாம், அதுக்கு ரொம்ப மொக்கைக்கெல்லாம் கை தட்டக்கூடாது சொல்றாங்க. வெறுப்பாகுது எனக்குலாம். இன்னும் சொல்ல போனா ஆண்களோட நகைச்சுவைங்கிறது எப்படி தெரியுமா, மஞ்சுமல் பாய்ஸ் படம் மாதிரி. ஆரம்பத்துல கொஞ்சம் சிரிப்பு வரும், அப்புறம் சீரியஸா போகும், கடைசியில ஏதாவது வில்லங்கத்துல தான் போய் முடியும். இந்த இடத்துல கை தட்டலாம். ஆண்கள் இல்ல, அதுல வந்து அந்த பாயிண்ட் மறுபடியும் சொல்லுங்க பிரசாந்தி. ஆண்களோட நகைச்சுவை அப்படிங்கிறது மஞ்சுமல் பாய்ஸ் படம் மாதிரி. சரி, ஆரம்பத்துல கொஞ்சம் நகைச்சுவையா போகும், சரி, அப்புறம் சீரியஸா போகும், சரி, கடைசியில ஏதாவது வில்லங்கத்துல தான் போய் அந்த வில்லங்கத்துல விழுந்தாலும் காப்பாத்துறது இன்னொரு ஆம்பளையாதான் அங்க இருப்பாங்கிறது அது அவங்க வீட்டுக்காரம்மா படத்தை பார்த்தவங்க சொல்றாங்க. அப்படி அது அவங்க வீட்டுக்காரம்மா கிட்ட கேட்கணும். கரெக்ட் தான். சில வீட்டுக்காரம்மா எல்லாம் புருஷ விழுந்தோன்னா கல்ல போட்டு அதே பூடிடும். மஞ்சுமல் பாய்ச்சாது என்ன பாய்ச்சாது போடா அப்படி. அதுக்கு உதாரணம் எதிரணியில இருக்க வீணா சொன்னது, மங்காத்தா மாரியாத்தான்னு ஏதோ ஒண்ணு சொன்னாங்க, ஒரு முக்க ஜோக்குன்னு அவங்களே அதை வந்து சொல்லிட்டாங்க. ஒரு விளையாட்டை கூட விளையாட்டா பார்க்க தெரியாதவங்க தாங்க இந்த ஆண்டு. அத சொல்லுமா, நான் இங்க ரீசெண்டா வேற எங்கேயா கூட பேசினேன். அந்த பாயிண்ட் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல எனக்கு தெரியல, இல்ல நீங்க சொல்லலாமா அப்படிங்கிறது. நீங்க சொல்லுங்க அத. விளையாட்டா நான் நல்லா பண்றேனோ இல்ல, என்ன வச்சு இவர் நல்லா பண்றாரு. எப்பவுமே நானும் எங்க வீட்டுக்காரரும் எல்லா நிகழ்ச்சிக்கும் 2 கார்ல தான் வருவோம். இன்னைக்கு தான் முதல் தடவை சரி ஒத்துமையா ஒரு கார்ல வந்தோம். அநேகமா திரும்பி போகும்போது நான் நடந்துதான் போவேன். வாழ்க்கையில நீ நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்பயாவது கிடைக்கட்டும். இல்லன்னா ஒரு டிக்கெட் போடுங்க அண்ணா, நான் வேணா உங்க கூட ஏறி வந்துடுறேன். எதுக்கு நான் இப்படி பரவா? இல்ல, வேர்ல்ட் கப் IPL கிரிக்கெட் மேட்ச் நடக்குங்க. ஆமா, இந்த வேர்ல்ட் கப்ல எல்லாம் விளையாடி தோத்த விராட் கோலி கூட இவ்வளவு வெசனப்பட்டது. அத சொல்லுப்பா. ஆனா எங்க வீட்டுக்காரரு பிச்சு சரியில்லைன்னு 10 நாளா பித்து பிடிச்சு போய் சுத்திக்கிட்டு இருந்தாருங்க. CSKவை ஜெயிக்க வச்ச ஜடேஜாக்கு கூட இவ்வளவு பிபி ஜாஸ்தியால. சும்மா உட்கார்ந்து பார்த்த மனுஷனுக்கு பிபி சுகர் எல்லாம் ஒரே நாள்ல எகிரிடுச்சு. 100க்கு 100 உண்மையை நான் ஆமோதிக்கிறேன். ஆனா பெண்கள் நாங்க அப்படி இல்லை. எவன் ஜெயிச்சானா தோத்தான்னு. ஏன்னா நைட் என்ன டின்னரு, நீ ஹோம்ஒர்க் பண்ணியா, கிளாஸுக்கு போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும், வீட்டில் அவனை வச்சுக்க முடியலன்னா ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் அமுச்சு விட்றோம். இதில் இந்த ஆள் வேற உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். இதுலாமா நான் இப்போ ரீசெண்டாக எங்கே பேசுகிறப்ப சொன்னேன், இதில் கிரிக்கெட் சில பேர் பைத்திய மாதிரி பார்ப்பாங்க. அதாவது அந்த பொசிஷன் அவர் உட்காந்து இருந்தாதான் அந்த டீம் ஜெயிக்குமா. அதாவது விராட் கோலி எக்ஸ்பீரியன்ஸ்ல, ஜடேஜா எக்ஸ்பீரியன்ஸ்ல, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஜெயிக்காது, தோனி அடிச்செல்லாம் ஜெயிக்காது. இவர் இப்படி சாஞ்சு இப்படி உட்காருவாராம், அப்ப அவன் 6 அடிச்சிருவானா. அந்த அம்மா என்னங்க வேணும், ஏன்னா மொத்தமா பைத்தியம் ஆயிரம், பைத்தியம் தெரியும், மொத்தமா 1000 போறான்னு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்க வர. இப்படியே இல்ல, நீங்க நின்னாதான் அவுட் ஆறாம் பாரு ஆப்போசிட். உண்மையிலே இப்பெல்லாம் ஆம்பளைங்க இருக்காங்க. எங்க அப்பா வெறி பிடிச்ச மாதிரி கிரிக்கெட் பார்ப்பாரு. எங்க அம்மா எரிச்சல் ஆவாங்க. சிம்பிளா ஒரு உலகத்தேரே எங்க அம்மா சொன்னாங்க, அவன் ஜெயிச்சாலும் காசு, தோத்தாலும் காசு, நம்ம உழைச்சாதான் காசு, எந்திரிங்க. நாங்க எவ்வளவு முக்கியமான பாயிண்ட். கிரிக்கெட் நல்லா பாக்குறவங்களுக்கு தெரியும், தோத்தா நிறைய காசு, புரிஞ்சவன் பெஸ்ட். ஆனா பெண்கள் நாங்க அப்படி இல்லைங்க. ஏன்னா ராத்திரி சீரியல்ல ஆதிகுணசேகரன் ஈஸ்வரிய அடிச்சாலும் சரி, அப்பத்தா காணாம போனாலும் சரி, அவ்வளோ ஏங்க கதிர் நல்லவரா திருந்தினாலும் சரிங்க, நாங்க பாக்குறது என்னமோ ரேணுகாவோட தோடையும் நந்தினியோட புடவையும் தாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க அதிகமா உங்கள மாதிரி யாரும் சீரியல் பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் வரல. பட் நல்ல ஜோக் தான். அதை தாண்டி ஒண்ணும் எங்களுக்கு பிபி டென்ஷன் அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆகவே வீட்டுல எந்நேரமும் அம்மாக்கள் பிள்ளைகளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், அப்பாக்கள் மட்டும் என்னங்க எந்நேரமும் அம்மு குட்டி செல்ல குட்டின்னு கொஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. கணக்கு பாடத்துல பிள்ளை ஒரு டவுட்னு போய் நிக்கட்டும், ஒண்ணு அதை கத்துவாங்க இல்ல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கு அந்த பிள்ளை கான அகாடமியை பார்த்தே கத்துக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்கம்மா, ஆம்பளை பிள்ளை சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் தெரிஞ்சா சொல்லி தர மாட்டான். அவனே அப்பன்னு பிரசாந்தி, அவனே அப்பன்னு ஒரு கௌரவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் டவுட் கேட்டு போறப்ப நீ என்ன சொல்லணும்? டே அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாதரா, இங்க வாடா நான் சொல்லி தரேங்கணும்.
நீங்க தான் கிளப்பி விடுறது, இதை போய் உங்க அப்பாட்ட கேளு. ஏன்னா அவன் கணக்குல ஃபெயில் ஆனது உனக்கு தெரியும், உன் பிள்ளைக்கு தெரியாது. இல்ல இதுக்கு தான் சொல்றேன், நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சும்மா பெருமை பீத்த கூடாது. அடுத்தது மீனா சொல்றாங்க, அடுத்ததோட வீட்ல எல்லாம் பிள்ளைங்க எந்நேரமும் பிரசாந்தி கூலுன்னு சொல்லுமா. அடுத்ததோட முடிச்சிடுறேன். அடுத்து அவங்க வீட்ல எல்லாம் பிள்ளைங்க தான் கூலுன்னு சொல்லுமா. அது அவங்க வீட்ல வேணா சரியா இருக்கும், ஆனா எல்லார் வீட்லயும் அப்படி கிடையாது. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை தோழன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையா கடைபிடிக்கிறது யாரு வீட்ல? அம்மா தான். அம்மா கிட்ட மட்டும்தான் குழந்தைங்களால ஜாலியாவும் நகைச்சுவையாவும் பேச முடியும். அவ்வளோ ஏங்க நம்ம நடுவர் ஐயாவே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, அவரோட நகைச்சுவை உணர்வுக்கு காரணம் அவரோட அம்மா தான். ஏன்னா குழந்தைங்களோட நகைச்சுவையை முதல்ல ரசிக்க தெரிஞ்சது அம்மாக்கு மட்டும்தான். வெரி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் சொல்லாத அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க சொன்னீங்க நல்ல அருமையா பேச்செல்லாம் வாட்ச் பண்ணிருக்காங்க. எனக்கே புதுசு என்ன பத்தி சொன்னாங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன். ரவீந்திரநாத் டாகூர் இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவர். பெண்களை பற்றியும் பெண்களுக்காகவும் நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவரே ஒரு படைப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்வின் சந்தோஷம் அப்படிங்கிறது பெண்களினுடைய நகைச்சுவையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சபாஷ். கடுகடு இப்ப நமக்கு தெரியாது அவர் என்ன சொன்னாருன்னு. இல்ல அந்த பாயிண்ட்ல ஏதாவது யாரு பார்க்க போறா? நம்ம போய் தாகூர் எடுத்து படிச்சு ரெஃபரன்ஸா கொடுக்க போறோம். அதுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் வாயில குச்சி விட்டு ஆட்டுறவங்க 2 பேரும். கடுகடுன்னு வீட்டுல எம்டன் மாதிரி அப்பா இருந்தாலும் கலகலப்பா இருக்கிற ஒரு அம்மா இருக்கிறதுனாலதான் நிறைய குடும்பங்கள் சந்தோஷமாவே போகும். அருமமா. ஆகவே கடைசியா ஒன்னும் சொல்ல வேணாம், நீ முடி முதல்ல. சொல்லிட்டு தான் போவேன். நகைச்சுவை அணுகிறேன்னு போட்டு கொன்னு எடுத்துட்டு நம்மள. நீங்க நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சு. ஓகே, கிராண்டட். பெண்கள் தான் இங்க வேற அதிகமா இருக்கும்னு வேற சொல்லிட்டீங்க. ஏதோ தப்பா தீர்ப்பெல்லாம் சொல்லாம நச்சுன்னு நல்லதா ஒரு தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமை. ஒரு பலத்த கைத்தடல் பிரசாந்தி அவர்களுக்காக கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க பேச ஆரம்பிச்சோம் நான் நினைச்சேன், என்னன்னா ஒரு மாதிரி எழுதி வச்சு படிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது ரொம்ப தெளிவா அழகா அலட்டல் இல்லாம பேச்சு பல வகை இருக்கு. ஒரு அடுக்கு தொடரா பேசுறது, அதிரடியா பேசுறது, ஏற்ற இறக்கங்களோட பேசுறது, ஆனால் ஒரு தெள்ளிய நீரோடை போல எதுக்குமே கவலைப்படாம மெதுவா அசால்ட்டா அடிச்சு தூக்குறது. அந்த மாதிரி பிரசாந்தி அழகா பேசியிருக்காங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு ஆளுநர் கைகளிலேயே விருது வாங்கிய ஆண்மகன் அழகப்பன் தயாராக இருக்கிறார். அழகப்பனே வருக, ஆண்களை பற்றி நல்லுரை தருக. அன்னை தமிழுக்கும் அவளின் செறிவு சற்றே குறையாமல் தன் பேச்சில் நகைச்சுவை உணர்வோடு கொடுக்கும் நடுவர் அவர்களுக்கும் வந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். உலகில் ஆளுமை படைக்கும் அவளே குடும்பமே உலகமாய் ஆகிவிடுகிறாள் வீட்டிற்குள் வந்த பின். அயராத உழைப்பும் அகலாத அன்பும் உன்னால் மட்டும் எப்படி சாத்தியமாகிறது? பெண்ணே, நீ இன்னும் உயரப்பெற. வந்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் எதிரணியில் இருக்கும் பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்ணே, நீ இன்னும் தொடாத உயரங்கள் பல, அத்தனையும் நீ தொட வேண்டும். அதில் வாழ்க்கையை நகைச்சுவையாய் அணுகுவதும் அடங்கும். இப்ப நீங்க ஆண்களுக்கு பேச வந்திருக்கீங்க. ஆமா, அவங்க வாழ்க்கையை நகைச்சுவை அணுகல அப்படிங்கிறாங்க. சரி, பெண்களுக்கு பொதுவாவே நகைச்சுவை உணர்வு இல்லைங்க. கூட பாத்துருக்கேன். சரி, ஏன்னா நான் பிறந்ததுல இருந்தே பெண்கள் புடைசூழ வாழ்ந்தவன். பெத்தது ஒரு அம்மா, வளர்த்தது அக்கா ஒண்ணு, தங்கச்சி அம்மா தான். எல்லா வீட்லயும் அப்படிதான். ஒரு அம்மா, வளர்த்த ஒரு அம்மா, அக்கா ஒண்ணு, தங்கச்சி ஒண்ணு, அங்கிட்டு 2 அண்ணிங்க. எல்கேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் எனக்கு வெறும் கேர்ள்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கேர்ள்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே இது பேசி பேசினா எப்படி கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்? கம்பெனி ஜாயின் பண்ணாலும் அங்கேயும் பொம்பளை பிள்ளைங்க தான். நான் டீம் மேனேஜ் பண்றேன், 35 பேர், அதுல 28 பேர் பொம்பளை பிள்ளைங்க. எனக்கு தெரிஞ்சு இது எதாச்சும் நடந்த மாதிரி தெரியல. ஒவ்வொரு நாளும் நான் ஆபீஸை விட்டு வீட்டுக்கு போனா சாயங்காலம் கால் பண்ணும். அந்த இப்படி இமெயில் அனுப்பிச்சிட்டா என்ன, இப்படி என்ன திட்டிருக்கா, நான் சொல்றதை கேட்க மாட்டேன். ஒரே நிமிஷம், அந்த ரூம்குள்ள குழந்தைங்க போகுது, டப்புன்னு லாக் பண்ணி அப்படியே லாக் பண்ணிடுங்க.
கொஞ்சம் பாருமா, தட்டி கிட்டி கண்ணாடி கிண்ணாடி திரிகிற போறான். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு அடுத்தவன் ப்ராடக்ட்னா ஆராய்ச்சி பண்ண தோணும். கதவு தட்டுக்கு தாள் போட்டான் பாருங்க உள்ள, கதவு தட்டி கூப்பிடுங்க அவனை. ஓகே, நீங்க கட்டி போடுங்க. உங்க டீம் மெம்பர்ஸ் என்ன பேசுவாங்க? கால் பண்ணி ஆல் இந்த மாதிரி அவன் இமெயில் அனுப்பிச்சிட்டான், நான் சொல்றதை இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். கால் பண்ணி இந்த மாதிரி இமெயில் அனுப்பிச்சிட்டான். இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்களே, ஆலா ஆல் 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 அழகப்பன் ஆள் ஆயிடுச்சு. ஆல் கேட்ஸ். ஆல் கேட்ஸ், ஆமா. அழகப்பன் ஆள் ஆயிடுச்சா? எனக்கு வந்து எப்பவுமே எப்படி ஆனா அழகப்பனுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறமா தானே வந்துச்சு, அப்ப இல்ல. அதெல்லாம் ஆள் இல்லாத போல உள்ளது. அப்ப எனக்கு ஒரு கால் வந்தப்ப நான் அந்த அது எப்படி இருக்கும்னா, எனக்கு சின்ன வயசு ஸ்கூல் வைப்ஸ் தான் ஞாபகம் இருக்கும். எப்பவுமே பொம்பளை பிள்ளைங்க தானே, மிஸ் இவன் என்னை கிள்ளிட்டா மிஸ், இவன் என் முடிய பிடிச்சி இழுத்துட்டா மிஸ், அதே மாதிரி வைப்பு தான் எனக்கு எப்பவுமே இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் நான் ஆஃபீஸ் கால்ல இருந்துட்டு இருக்கேன். டீம் லீட் பொண்ணு அப்படியே வேக வேகமா பட பட படன்னு ஓடி வந்துச்சு. எஸ்கலேஷன் எஸ்கலேஷன். நான் பண்ணிட்டு இருந்த காலம் அப்படியே இல்ல, அது விசில் அடிக்குது உங்களுக்கா? நிறைய பெண்கள் இல்லையா உங்க டீம்ல, அதனால. கரெக்டா இருக்கா சார்? கேக்குதா? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? கேக்குது. அந்த டீம் லீட் பொண்ணு ஓடி வருது, எஸ்கலேஷன் ஆயிருச்சால். நானே கால்ல இருக்கேன். சரி, அந்த காலை பாதியிலே நிறுத்திட்டு, என்னமா ஆச்சு, கஸ்டமர் கால்ல இருக்காரா, வா பேசுவோம். இல்ல இமெயில் தான் வந்திருக்கு. என்ன இமெயில் வந்திருக்கு, என்ன அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா, மெயினா வாட் ஹேப்பன் கேட்டிருக்காரு ஆல் அப்படின்னு. கொஞ்சம் அப்படியே அந்த திகில் பிஜிஎம் கொஞ்சம் குறமா, அவர் மெயினோ வாட் ஹேப்பன் தான்மா கேட்டிருக்காரு, உனக்கு வேணுங்கிற மாதிரி படிக்காதம்மா, இப்படிலாம் பண்ணினா கல்யாணம் கூட ஆகலம்மா, என் ஹார்ட் எல்லாம் அப்படியே வெளியில வந்துடும். சரி, இந்தியாவில தான் அப்படின்னு பார்த்தா இங்க அமெரிக்கா வந்தாலும் அப்படிதாங்க. இங்க அமெரிக்கால இருந்து அர்ஜென்டினா வரைக்கும், பிலிப்பீன்ஸ்ல இருந்து போர்ச்சுகீஸ் வரைக்கும் எல்லா பெண்களையும் நான் ஆக்சுவலா மேனேஜ் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஆனா ஏன்னா நீங்க சொல்ற விதமும் லிஸ்டும் சரியில்லையே, டோட்டலா ராங்கா இருக்கே. மிஸ்டர் விஜய், நோட் பண்ணீங்களா? எல்லா பெண்களுமே ஒரே கேட்டகரி தான், ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் இல்ல. இப்ப போன வாரம் நடந்தது, மேனேஜர் லெவல் கேடர்ல இருக்க அந்த அம்மா, இங்க ஒரு லோக்கல் அம்மா. சரி, காலையில வேலைக்கு ஆரம்பிக்குது, அதோட சிஸ்டம் வேலை செய்யல, ஆக்சஸ் ஏதோ பிரச்சனை. உடனேயுமே 2 மணி நேரம் வேலை போயிடுச்சுன்னு பஞ்சாயத்து பண்ணிடுச்சு. ஏன்னா அவன் வேணும்னே தான் ஆக்சஸ் எடுத்துட்டான், அவன் வந்து என்ன இன்ட்ரீட் பண்ணிட்டான், அவன் மேல என் மேல அவனுக்கு பிடிக்காம தான் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு பிரச்சனையை பண்ணி பஞ்சாயத்து பண்ணுச்சு. சரி, அந்த அம்மாக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு நாங்க 3 பேர் எங்க அரைநாள் டயத்தை தொலைச்சிட்டோம், வெறும் 2 மணி நேரம் அந்த அம்மாக்கு ஆக்சஸ் போனதுனால. இந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சீங்களா? அது ஒரு ஏதோ சிஸ்டம் பிரச்சனை, வேற எவனும் போய் எதுவும் கொடுக்கல. இந்த அம்மா வேலை செய்யறது என்ன போய் கொடுக்க போறாங்க எவனும். ஆனா இங்க உள்ள பொம்பளைங்க எல்லாருமே, லேடிஸ் எல்லாருமே ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையா அவன் பண்ணிருப்பானோ இவன் பண்ணிருப்பானோ ஊதி பெருசாக்குறது தான் இவங்களுக்கு வேலையை தவிர நகைச்சுவே அவங்களுக்கு இல்ல. மேனேஜரா வச்சிருந்தாலும் பிரச்சனை, பெண்களுக்கு மேனேஜரா இருந்தாலும் பிரச்சனை தான். நீ மறுபடியும் கேக்குறேன், வாட் ஆர் யூ டூயிங் நவ? I am a program director. That's why. What kind of program is Al? சரி, அப்படியே சரி, இவங்களுக்கு தான் காமெடி இல்லன்னு தப்பி தவறி காமெடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதுவும் நான் சிங்க்ல டைமிங்கே இல்லாம தான் காமெடி வரும். யாரு? பெண்களுக்கு. ஆமா, இவங்களுக்கு ஜீன்ஸ்லயே அது இல்ல. நான் இலக்கியத்துக்கு போறேன், நந்தி ஜீன்ஸ்ல இருக்காது, ஜீன்ல இருக்கும். ஜீன்ல இருக்கும். நந்தி கலம்பகத்துக்கு போவோம். நம்ம நந்தி கலம்பகத்துல ஒரு பாட்டு, இது ஒரு இலக்கியத்துல உள்ள பாட்டு இது. ஆமா, தலைவனும் தலைவியும், தலைவியை விட்டுட்டு தலைவன் பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டான். ஆக்சுவலி என்ன போக கூடாது, ஒரு இடத்துக்கு போயிட்டான், திரும்பி வரலான்னு யோசிக்கிறான். ஆனா வந்தா இந்த அம்மா திட்டுமோ ஏதாவது பண்ணுமோ அப்படின்னு பயந்துகிட்டு ஒரு பாடனை தூது விடுறான், நீ போய் அந்த அம்மா வீட்டுல போய் பாடிட்டு வா அப்படின்ட்டு. அவனும் வந்து நைட்டு வந்து அந்த அம்மா வீட்டுல பாடிட்டே இருக்கான். காலையில வந்து அந்த தலைவி கேக்குது, நீ தான் எங்க வீட்டுல நைட்டு பூரா பாடிட்டு இருந்தியான்னு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டான். இல்ல, நைட்டு வந்து ரொம்ப சத்தமா இருந்துச்சு, எங்க அம்மா சொன்னா ஏதோ பேய் கத்துதுன்னாப்ல, அப்புறம் மற்றவங்களாம் சொன்னாங்க அது நரி ஊழையிட்டு இருக்குன்னு, என் ஃப்ரெண்டு சொன்னா அது நாய் கத்துதுன்னு, நான் தான் சொன்னேன் அது நீன்னு. இந்த காமெடி இங்க தேவையா? ஒன்னை விட்டு உன் புருஷன் வேற எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான், அவன் வரதுக்கு பயந்துக்கிட்டு ஒரு தூது விட்டுருக்கான், அவனை பிடிச்சி போடவே 2 போட்டு அனுப்பாம அங்கே உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காது. இவங்களுக்கு டைமிங்ல காமெடி வரவே வராதுங்க. அப்படி இல்ல மிஸ்டர் ஆல், ஒரு மனுஷன், அதாவது அந்த பிள்ளையோட புருஷன் வீட்டை விட்டு போயிருக்கான், இந்த புள்ள அதை மதிக்காம ஒரு மொக்க ஜோக் சொல்லுதுன்னா அப்ப அவன் என்ன ஒர்த்துல அந்த வீட்டுல இருந்திருப்பான். கரெக்ட். அதுக்கப்புறம் தப்பி தவறி உங்களுக்கு காமெடின்னு வெளியில வந்துருச்சு வச்சுங்க டைமிங் இல்லையே. ஆனாலும் அது எப்படி இருக்கும், வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி வஞ்சம் வச்சுதான் வரும் இவங்களுக்குலாம், நல்ல காமெடியே வராது. அதான் நம்ம பத்மா சொன்னாங்களே,
மாமியார் மருமகள் சண்டைப்ப நீ யார் நீ எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். எனக்கு அப்படியே அந்த விவேக் படம் தான் ஞாபகம் வருது. அப்படியே மாமியார் போய் மருமகளுக்கு வந்து, இந்தாம்மா உனக்காக ஆசையா சிவப்பு சேலை வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படியே மனசுக்குள்ள நினைக்கும், நான் உனக்கு ஆசையாவா சேலை வாங்கி கொடுத்தேன்னு நினைச்சேன், படையப்பா படத்துல வர மாதிரி உன அந்த காளமாடு வந்து முட்டுறதுக்கு தாமா அப்படின்னு சொல்லணும். மருமக அப்படியே உன்னை நிம்மதியா இருக்கவா கோயிலுக்கு கூட்டு போறேன்னு நினைச்சிட்டு இருக்க, ஊரணிக்கரையில தள்ளி விடுறதுக்கு தானே. இந்த மாதிரி சீரியல் டைரக்டர் மாதிரி பேசுறீங்க. இப்படியே வஞ்சகம் இருந்துட்டு இருந்துச்சுன்னா எங்க இந்த நகைச்சுவை வரும்? இல்ல கரெக்ட் தான். மாமியார்லாம் மருமக கால்ல விழுறதுக்கு முன்னாடி நல்லா இருமாங்க, கால்ல விடுறப்ப நல்லா இரு, நீ நல்லா இரு. நகைச்சுவைங்கிறது வந்து ஆண்களுக்கு பொதுவாவே எல்லா இடத்துலயும் வருங்க. வீட்லயா இருக்கட்டும், ஆபீஸ்லயா இருக்கட்டும், இல்ல பொது இடங்களையா இருக்கட்டும். இப்ப நான் சொல்ல போற டேக்லைன் சொன்னோடனே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். This is laddu. It is not good for your gut. This looks like a lemon. If you eat it, it will be your Yemen. What is my friend Saravakumar is telling? யார் அது? டாக்டர் பால். ஸோ டாக்டர் பால் வந்து ரொம்ப கஷ்டமான பேர். பொதிகை காலத்துல இருந்து இப்போ சோஷியல் மீடியா வரைக்கும் நிறைய லேடி டாக்டர்ஸ் ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க சொல்றது எல்லாமே சீரியஸான விஷயத்த சீரியஸா தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ டாக்டர் பால் காமெடி சொல்றாரு, நான் அவரோட ஃபேன் தான். வீட்டில் அவங்க சகோதரி மனைவி இருக்காங்கல்ல, அவர் இந்த மாதிரி சொல்றப்ப எல்லாம் பண்ணி கிழிச்சது போது வேலையை பாருன்னு சொல்லியிருந்தா சொல்லலையே, அதான பிரச்சனை. நல்லா பண்ணும்போது மனைவி வந்து சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை. நகைச்சுவனரோட அவர் அணுகல, இவர் தான் அணுகிறார். இவர் உலகத்துக்கே வேணும்னு நினைக்கிறாரு. அப்படி சொல்ல வரீங்க? வைஃப் மட்டும் நினைப்பா, வைஃப் சேர்ந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் சொன்னேன் அவங்களும் நல்லா பேசுறாங்க. ஆனா காமெடியா பேசல, கொஞ்சம் காமெடி சுமாரா தான் வருது. ரெக்கார்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் ஆகி டாக்டர் பாலுக்கு வாட்ஸ்அப்ல போயிடும். அப்புறம் உனக்கு பால் தாண்டி. இப்ப நம்ம கவுண்டருக்கு வருவோம். சோ ஆண்களுக்கு எப்பவுமே நகைச்சுவை உணர்வு இருக்குன்னு பேசுறேன். இப்ப பத்மா சொன்னாங்க, நாங்கெல்லாம் கோல்டு வந்தா கூட கொரோனா வந்த மாதிரி பில்டப் பண்ணுவோமா, இவங்க கொரோனாவே வந்தா கூட கோல்டு மாதிரி வந்த மாதிரி இருப்பாங்களா? அதாங்க பிரச்சனையே. கொரோனா வந்தா வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள இருக்கணும், அதை விட்டு கோல்டு வந்த மாதிரி ஊரு பூரா போயிட்டு பரப்பி விட்டுட்டு காலண்டர்ல 3 வருஷம் காலி பண்ணிட்டு இவங்க வந்து பேசுறாங்க. இங்க இதெல்லாம் காமெடியா? இதெல்லாம் வேற பெருமை வேற. ஆமா, நான் கூட நல்லா காமெடி நினைச்சிட்டேன். அத அடுத்தது பிரசாந்தி, என்னது ஆதி கூட சேகனை அடிச்சா என்ன, அப்பத்தா ஊரை விட்டு போனா என்ன, நாங்க என்னமோ ரேணுகாவோட தோடத்தான் பார்ப்போன்னு. அதைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்க ரேணுகாவோட தோடத்தானே பாக்குறீங்க, அதுல உங்களுடைய பாரம்பரியம் மிக்க நகைச்சுவை தானே தெரியுது. அதுல எங்க இருக்கு நகைச்சுவைன்னு கேக்குறேன். அருமை அருமை. அப்புறம் பிரசாந்தி சொன்னாங்க, ஆம்பளைங்க வந்து பிள்ளைங்களை பாத்துக்கிறதே இல்லையா, பெண்கள் தான் எப்பவுமே பாத்துட்டு இருக்காங்களாம். நல்லா சரண்யா மாதிரி அப்படிங்கிறாங்க, காமெடி சரண்யா மாதிரி. நான் கேக்குறேன், இங்க டீனேஜ் பிள்ளைங்க இருக்கு, அம்மாக்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஆமா, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? இன்ஸ்டால ஒரு ஃபேக்கா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி பொண்ணு யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா, என்ன ரீல்ஸ் போடுறான்னு பார்க்க வேண்டியது. ரியலி? அப்படியே கேஷுவலா போய் பெட்ரூம் பக்கத்துல போய் பையன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான், எந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான், இல்ல பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்கானான்னு ஒட்டு கேட்க வேண்டியது. அப்படியே கீழே வந்தா அவன் அப்படியே வெளியில போய், இப்பதான் டயர்டா வந்திருக்கேன் தம்பி, போய் கை கால் கழுவிட்டு வான்னு அப்படியே அவன் போன் வைக்கிற சாக்குல லாக் ஆகுறதுக்குள்ளயும் போன் எடுத்து அவன் யாருக்கு மெசேஜ் அனுப்புறான்னு பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி அல்பத்தனமா பிஹேவ் பண்றாங்களா? எல்லா திருட்டு வேலையும் இந்த அம்மாக்கள் தான் பண்றது. அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்பாக்கள் எல்லாம் சரி, அவன் ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் வச்சு சுத்திட்டு இருப்பானா? அப்பாக்கள் வந்து சரி பரவாயில்ல போனா போதும், நம்ம பிள்ளை தானே சரியாயிடும் அப்படின்னு. அம்மா பிள்ளை நம்மள மாதிரி தானே இருப்பான், போயிட்டு போறான்னு விட்டுருவாங்க. அம்மாக்கள்லாம் காமெடி சரண்யா மாதிரியோ இல்ல காமெடி டைம் அர்ச்சனா மாதிரியோ இல்ல, உட்கார இடத்துல ஊசி வைக்கிற வடிக்கரசி இவங்க எல்லாம். இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. அடுத்தது நம்ம அக்கா வர போறாங்க ராசிபுரத்துல இருந்து, சந்திரா அக்கா. வந்தோன்னா சொல்லும், எங்க அப்பத்தா மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் கத்திரிக்காய் வேவலைன்னா எனக்கு என்ன சம்பந்தமே இல்லாம காமெடி அடிக்கும். அதுக்கு உடனேயும் ஐயா நீங்க வந்து எங்க ஊருக்காரங்க சேர்ந்து சிரிச்சீங்கன்னா, ராசிபுரம் வர ஈரோடு வரங்க சிரிச்சீங்கன்னா நாங்க வந்து உங்களை ஒரு பக்கமா சாஞ்சிட்டீங்கன்னு நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்து. ஐயா அப்படிலாம் இப்படி சொல்லி என் பேச்சை நிறைவு கொண்டு வரேன். பெண்கள் எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையும் உணர்வு பூர்வமா தான் அணுகுவாங்க. இப்போ சாதாரணமா என் ஒய்ஃப் கிட்ட சொல்றேன், பா இந்த அக்கௌண்ட்ல இதுல வச்சிருக்கேன், இவ்வளவு நாள் கழிச்சு இது மெச்சூர் ஆகும், நான் இல்லைனா கூட இதுல இருந்து எடுத்துக்கலாம், இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு பாக்கலாம். ஏய் நான் பேசதானே செய்யறேன், நான் போனதுக்கு முன்னாடி ஷாப்பிங் எல்லாம் பண்ண வேண்டாமா, உனக்கு தேவைதானே அப்படின்ட்டு. ஆனா தாலே லாலான்னு ஒரு சென்டிமெண்ட் மோச்சி வச்சுப்பாங்க எப்போ பார்த்தாலுமே. ஆனா ஆண்கள் அப்படி இல்லைங்க. ஆண்கள் வந்து எல்லாத்தையுமே லைட்டா எடுத்துட்டு போற டைப். எவ்வளவு பிரச்சனை வந்து அதுக்காக ஆண்களுக்கு வந்து அவமானங்கள் இல்லாம துன்பங்கள் இல்லாம இல்லை, எல்லாம் வந்தாலுமே எல்லாத்தையுமே நகைச்சுவை உணர்வோடு அதை தூக்கி போட்டு எங்களுடைய வேலையை பார்த்து நாங்க போயிட்டே இருப்போம். இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன்.
மகாத்மா காந்தி சொன்னதா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. மகாத்மா காந்தி சொன்னாரு, எனக்கு மட்டும் நகைச்சுவை இல்லை, நான் என்னைக்கோ தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க, இந்தியால கடந்த 3 வருடங்களா தமிழ்நாடு தான் தற்கொலை செஞ்சுக்கிறதுல 2வது இடத்துல இருக்கு. அதுலயும் குறிப்பா அதிகபட்சமா தற்கொலை செய்வது பெண்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு வருத்தத்துக்குரிய செய்தி. அதே மாதிரி உலக அளவுல பெண்கள் தான் அதிகபட்சமா மனநோய்க்கும் ஆளாகிறாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிடுறாங்கல்ல. ஆனா நான் உண்மையாவே சீரியஸ் நோட்ல சொல்றேன், நிறைய மனவலி கொண்டு வருது வந்து பெண்கள் தான். அதிகமான உச்சபட்ச வழியான பிரசவ வலியை தாங்க முடிஞ்ச உங்களால வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன மனவலிக்கு நீங்க துவண்டு போய் ஓரத்துல ஒடுங்கி முடுங்கி அந்த உட்காந்துராதீங்க. ஆகவே ஆமா, அதனால திருப்பி நீங்க வெளியில வரணும் அப்படின்னா நகைச்சுவை உணவு இருந்துச்சுன்னா உங்களால கண்டிப்பா பெண்ணே இன்னும் முன்னால் பல உயரங்கள் தொட முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். சின்ன விஷயத்தை கூட பெருசா எடுத்துக்கிறாங்க. எதையுமே சாதாரணமா அவங்களுக்கு டீல் பண்ண தெரியல. இதெல்லாம் வச்சுட்டு எப்படி அவங்களால நகைச்சுவை உணர்வா பேச முடியும்? அதுக்கு வந்து ஒரு இலக்கியத்துல இருந்து உதாரணம், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இந்த அம்மாக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு. இதற்கு சரியான பதில் சொல்வதற்கு நேரமின்மையால் உடனடியாக சந்திரா அவர்களை பாராட்டி அழைக்கிறேன். வாங்க பெண்களேன்னு பேசுறதுக்கு. நீ வேணா தூக்கி நில்லுமா அந்த அம்மாவை. மைக் ஹைட் கொஞ்சம் கம்மி பண்ணி விடுங்க. அழகு பண்ணு, பாருமா, அழகு பண்ண என்ன பேசணும் இதுல நல்ல மனுஷன். ஆமா, டக்கு இன்னொரு 10 நிமிஷத்துல பட்டிமன்றத்தை முடிச்சிருவோம். எனக்கு தெரியும் அமெரிக்கால எத்தனை மணிக்கு வயிற்றுல அலாரம் அடிக்கும்னு. எல்லாரும் இது சொல்லிடுவீங்களே, நாங்களாம் சீக்கிரம் இயர்லி டின்னர் சாப்பிட்டுருவோம். அப்புறம் ஸ்கிம் மில்க், A2 மில்க், புரோட்டீன் மில்க் எல்லாம் சாப்பிட்டியா? அப்புறம் இப்படி இன்னும் தெரியல. போலாம். அத்தான், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? யாருமா? என் அத்தான். அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு தாங்க ஐயா நான் ஆரம்பிப்பேன். அப்படியா? என்னைக்கு பொண்டாட்டி புருஷனை அத்தான்னு சொல்றாளோ அன்னைக்கே அவன் செத்தான். அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிங்க ஐயா, என்னோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க கொலரடோல. நீங்க வந்து கொலரடோலயே கோடிக்கணக்கான பேர் இல்லையே. நீங்க தாராளமா நான் பேசும் பொழுது கை தட்டலாம், விசில் அடிக்கலாம். நடுவுரையா நல்லவர் ஒன்னும் சொல்ல மாட்டாருங்க. இல்ல உண்மையிலேயே ஐயா ஒரு நிமிஷம், கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு நிமிஷம், 2 பேர் வந்திருக்காங்க, தனுஷ் கோடி, புண்ணிய கோடின்னு. அப்ப 2 கோடி. ஐயா ஒரு விண்ணப்பம் உங்களுக்கும் ஐயா. ஆகவேன்னு சொன்னாலும் சரி, 4 தடவை தட்டுனாலும் சரி, நான் என் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தாங்க ஐயா நான் முடிப்பேன். மறுபடியும் சொல்றவங்க டீமுக்கு இது உங்க வீடும் இல்ல, நான் உங்க புருஷனும் இல்ல. ஆரம்பிச்சிருங்க ஐயா. தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்றுக்கிற எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பாரதியின் இந்த வரிகளுக்கு தகுந்தாற்போல் படாத பாடுபட்டு உயரம் தொட்டு சிகரம் தொட்டவர், அகிலமே கொண்டாடும் தமிழ் திலகமே, அகிலம் கொண்டாடும் தமிழ் திலகம் அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்களுக்கு 1000 வணக்கங்கள். கோயம்புத்தூர் ஆளுங்களுக்கு இது ஒரு நன்மையும் தான் சாபமும் தான். எல்லாரும் அண்ணன் ரூபாய். என் ஃப்ரெண்டோட அம்மா பேசுறாங்க, அண்ணா நல்லா இருக்கீங்களா? நாங்க என்னத்த சொல்லணும், சொல்லுமா. இல்ல நீங்க யோசிக்கிறது புரியுதுங்க. இந்த அம்மா பார்த்தா 60 வயசு ஆண்டா, நீ 70 வயசு தாண்டி. எனக்கு அத பத்தி என்னமா கவலை? உன் புருஷனுக்கு தான் கவலை, எனக்கு என்ன கவலை? ஐயா அந்த ஜோக்க சொல்லிடுறேன். சொல்லுமா. நீ 60 வயசு ஆண்ட்ரியா 70 வயசா தாண்டுவியாங்கிற மாதிரி இருந்துட்டு என்ன ஏமா அண்ணான்னு கூப்பிடுறேன்றது புரியுதுங்க ஐயா. 60 வயசு ஆண்ட்ரியா 70 வயசு தாண்டுவியா? நல்ல நகைச்சுவை தான். அறுசுவையில் இல்லாத ஒரு சுவை, ஏனைய உயிர் இனத்திலேயே இல்லாத ஒரு சுவை நகைச்சுவைங்க. அது ஆண்கள் கிட்ட இருக்குன்னு பேச வந்திருக்கிறதாங்க மிகப்பெரிய நகைச்சுவையே. ஆனா உங்க 3 பேருக்கு உச்சகட்டம்
அதுவும் நடுவர் ஒரு ஆண். அதனால எப்படியும் என்னம்மா சந்தேகமா சொல்ற? அடுத்தது கேளுங்க ஐயா, நீங்களா ஒரு முடிவுக்கு வராதீங்க. நான் என்ன முடிவுக்கு வந்தேன்? ரொம்ப கொழுப்பியா பொண்டாட்டிக்கானா? நடுவர் ஒரு ஆண். ஏய் வேற பேசு. அந்த ஃப்ளோல போனாதாங்க ஐயா அந்த மறுபடியும் ஆரம்பி. நடுவர் ஒரு ஆண். அதனால நமக்கு தான் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டு வந்திருக்காங்க ஐயா எதிரணி. இப்ப இது எதுக்கு 3 தடவை சொல்லலாம்? அப்படியே சொல்லிக்கலாம் அடுத்த வரி. நான் ஏதோ பஞ்சு லைன் இருக்குன்னு நினைச்சேங்க. வருது. அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அதியமான், நம்ம நடுவர் ஒரு நீதிமான். அவரை பொறுத்த மட்டும் அப்படி பார்க்காதீங்க, ஃப்ளோ மிஸ் ஆயிடுது. அவரை பொறுத்த மட்டும் ஒரு நிமிஷம் சந்திரன், அந்த 6 பேருக்கு சொல்றேன். சும்மா எங்க ஊர்ல சொல்லி சூனியம் வச்சிருவேன் சொல்லிட்டேன். நான் அனாவசியமா கை தட்டிட்டே இருந்தா நீதிமான் எப்படி ஆயிடுச்சு பாரு என் நிலைமை. அவரை பொறுத்த மட்டும் நீதிடா, நேர்மடா, நியாயம்டா, அட்ரான்னு அருமையா தீர்ப்பு சொல்லுவாங்க. அதுவும் பெண்கள் அன்னைக்காக உயிரையும் கொடுப்பாரு. ஆமா, என் குடும்பம் அங்க பிச்சை எடுக்க உயிரை கொடுப்பேன். உயிரை நான் வந்துங்க ஐயா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் பண்ணுவேன். எங்க அம்மா இல்ல கணவர்கிட்ட வாங்குவேன், அது வேற விஷயம் ஐயா. உண்மையா மாமா? ஆமா, நீங்க நம்பித்தான் ஆகணும். மெடிக்கல் மிராக்கல் மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறதுலாம் எனக்கு தெரிஞ்சு அன்பிலீவபிள். அப்படித்தாங்க ஐயா, நேத்து கூட எங்க அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நான் பட்டிமன்றம் பேச போறேன், என்னைய பிளஸ் பண்ணுங்கம்மான்னு சொன்னேன். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, முதல்ல பிரஸ் பண்ணிட்டு இருப்பாங்களே, ரொம்ப தூரத்துல இருக்கு. ஐயோ ஐயா, சாரிமா. அப்ப ஒரு குரல், ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சிட்டாங்களா அம்மா? முடிச்சிட்டாங்க. அப்ப ஒரு குரலுங்க ஐயா, எங்க பாட்டி தான், வேற யாரு, சொல்லுது, ஏண்டி ஊரு சிரிக்கிறதுக்கு பேசுறதெல்லாம் ஒரு பொழப்பா? பூவு மலர்ந்து கெட்டுச்சான், வாய் விரிஞ்சு கெட்டுச்சான், போய் வேலைய பாருடி, விவஸ்தை கெட்டவளே நினைச்சுங்க. என்ன சொல்லுச்சு உங்க ஆயா? பூவு மலர்ந்து கெட்டுச்சான், வாய் விரிஞ்சு கெட்டுச்சான். கோயம்புத்தூர்ல கோலம் போட ஒருத்தருக்கு கும்பகோணத்துல இருந்து ஒருத்தி குடிஞ்சுக்கிட்டே போனாலாம். அதுக்கு அந்த பழமொழிக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்களே, என்னது? ஊர் சிரிக்கிறதுக்கு பேசுறதெல்லாம் ஒரு பொழப்பா? இது என்ன வச்சுட்டு கேக்குறேன்னா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு? பாட்டி இது ஆயா சொன்ன மாதிரி இல்ல, நீயா சொன்ன மாதிரி இருக்கு. அழிச்சிடுங்க ஐயா அந்த வாசகத்தை, உங்க கையில தான் தீர்ப்பு. வேற கொலராடா தமிழ் சங்கத்துக்கும் குறிஞ்சி முத்தமிழ் சங்கத்துக்கும் சரவண அண்ணன், சஞ்சய் அண்ணன் எல்லாம் இருக்கீங்க. சொல்றேன், இந்த அவமானத்துக்கு நீங்களா எனக்கு ஈடு கட்டுறதுக்கு சில பல டாலர்களை தந்தே ஆகணும். நானும் உப்பு போட்டு தான் சாப்பிடுறேன். என்னையா நடுவுரா கூப்பிட்டு வரவும் போறலாம் உரண்டை இழுத்துக்கிட்டு. இப்ப வருது ஒரு குடும்பம், இனிமேல் வந்தா நான் வராட்டி என்ன? வர்றாங்க நேரா டின்னர் டைம் வந்துடுறது. சார், உங்களை பாக்குறப்ப கபடி கோச் மாதிரியே இருக்கு சார். போலீஸ் அவரு, அதான் கெத்தா இருக்காப்ல. ஓ அப்படியா, பரவாயில்லப்பா. கேரளா அதெல்லாம் பக்கம் தானே. சொல்லுமா, உன் ஆயாவோட விட்ட நான் எடுத்து கொடுக்குறேன். இப்பதாங்க சிசிடிவி எல்லாம், அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தின்ன பாட்டி தான் சிசிடிவி. அத சொல்லு. அதுவும் எங்க பாட்டி எல்லாம் 7 சிசிடிவிக்கு சமங்க. அம்மாடியாத்தா. பக்கத்து வீட்டு பெரியப்பா புல்லட்ல போயிட்டா போதும், கோவணத்துல ஒரு துட்டு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வருமாம்ல அப்படிங்கும். அதுவே எங்க பெரியம்மா கொஞ்சம் அழகா வெளியில வந்துட்டா போதும், சீமை கொத்தமல்லி சிமிட்ட போயிருக்கு, வளம கொத்தமல்லி வறுக்க போயிருக்குன்னு வேற சொல்லும். சரியான லொல்லு பிடிச்ச பாட்டுங்க, நல்ல நகைச்சுவை. கவனமா கேளுங்க சீக்கிரம். சரியான லொல்லு பிடிச்ச பாட்டுங்கய்யா. அப்பதான் நான் 10வது படிக்கிறப்ப ரன்னிங் ரேஸ் போறேன்னு சொன்னேன். அப்ப சொல்லுது, பார்த்து மெதுவா ஓடுடி அப்படிங்குது. நான் என்னங்க மெதுவாட சாப்பிட வாங்க போறேன் மெதுவா ஓடுறதுக்கு? ஆக்சுவலா இது நல்ல நகைச்சுவை தான், நீ ரொம்ப வேகமா ஓடிட்ட. அப்படியா? அடுத்தது கவனமா கேளுங்க, இது ரொம்ப நல்ல நகைச்சுவை. அந்த பாட்டி அதோட நிறுத்திருந்தா கூட பரவாயில்லைங்க. சொல்லுது, நீ கீழே விழுந்து பல்ல கில்ல உடச்சுக்கிட்டீங்கன்னா எந்த கிறுக்கனும் உன்னை கட்ட மாட்டான்னுடுச்சு. எந்த நல்ல வேலைங்க ஐயா, அந்த கிறுக்கன் எல்லாம் இல்ல, நல்ல மனுஷனே எனக்கு புருஷரா வச்சிருக்காரு. நல்லா கழிவுகளை ஊத்திட்டு நீயே குளிப்பாட்டு. அதனால அந்த காலம் முதல் இந்த காலம் வரை நகைச்சுவையினாலே அது பெண்கள் தாங்க, பெண்கள் தான்.
அது பாட்டி என்ன பேத்தி என்ன? ஊர் பக்கம் சொல்லுவாங்க 2 கிளவி இருந்தா 4 போலீஸ் ஸ்டேஷன் வேணும்பா. அவ்வளவு ஜாலியா பேசுவோம். அதுவே தாத்தா எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இளவட்டங்கள் சிலம்பம் அப்படின்னு ரொம்ப சீரியஸா தாங்க இருந்திருப்பாங்க. இதை நான் ஒரு ஆணித்தரமா கூட சொல்லிக்கிறேன். நீ ஆணி இல்லாம கூட சொல்லு. அப்ப நான் வர்றப்ப கூட சொன்னேன், என் கணவர்கிட்ட சொன்னேன், ஏங்க நீங்க பாக்குறதுக்கு அப்படியே அஜித் மாதிரியே இருக்கீங்க, சிரிச்சா அப்படியே ஷாருக் கான் மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னேன். உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் மனநலம் கரெக்டா இருக்குல்ல? பாவங்கய்யா, பச்சை மண்ணு அது கூட புரியலைங்க. அதனால ஆண்களை ஏமாளின்னு சொல்லுங்க, நகைச்சுவையா அணுகு கோமாளின்னு சொல்லாதீங்கன்னு தான் நான் அன்போட கேக்குறேன். ஓகே ஓகே. கொன்றுவோம் 2 பேரும் அமைதியா இருங்க. எல்லாத்தையும் விட மெயின் பிரச்சனை எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அது பிரச்சனை இல்லைங்க, என் மாமியார் தான் பிரச்சனை. நாங்க 2 பேரும் தண்ணி பிடிக்க போயிருந்தோங்க, நானும் எங்க மாமியாரும். அப்ப பக்கத்து வீட்டு அக்கா சொல்லுது, பரவாயில்ல சாந்தி, பிடிச்சாலும் பிடிச்ச புளியங்கம்பாதான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லுது. நல்ல அழகான பொண்ணத்தான் மருமகளா கட்டிட்டு வந்திருக்கேன். கண்ணு தெரியாதா? ஏமா கலரி கண்ணு ஊர் பக்கம்லாம் ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி தாங்க எங்க மாமியாருக்கு உள்ளுக்குள்ள செம்ம கடுப்பு. ஆனா பெண் அல்லவா, நகைச்சுவை உண்டு அல்லவா, அதனால அதுக்கு என்ன, கலர் லைட்ல பார்த்தா காக்கா கூட கலராதான் தெரியும், பருவத்துல பண்ணி கூட பளபளன்னு தான் இருக்கும், நல்ல குணமுன்னு தான் கட்டிட்டு வந்தேன்னு அந்த அம்மா பாட்டு பேசிட்டு போயிடுச்சுங்க. இதுல வேற வர்றப்ப என் வீட்டுக்காரர் சொல்றாப்படி, நீ எதை வேணாலும் பேசி தொலை, ஆனா என்னையும் என் குடும்பத்தையும் இழுக்கவே கூடாதான். என்னங்க என் திருவாரூர் தேராங்கய்யா வடங்கட்டி நாங்க இழுக்கிறதுக்கு. நாங்க கல்யாணம் பண்ணினதே புருஷனை உரல்ல போட்டு இடிக்கணும், மாமியார் நாத்தனார் தங்கம்னு உரசணும்னு தான். அதையும் நகைச்சுவையா பண்றது நாங்க தாங்க ஐயா, ஒண்ணும் இல்லைங்க. சும்மா ஒண்ணு இல்லைங்க, ஆண்கள் நகைச்சுவையா கூட வேணாம், அவங்க சந்தோஷமா இருக்கணும்னாலும் சரி, சங்கட்டப்படணும்னாலும் சரி, பெண்கள் நாங்க மனசு வச்சாதான் முடியும். ஏன்னு சொல்லுங்க நடுவரே. ஏன் நீ ஏன் சொல்லுமா, நீதான் வச்சிருப்பிய. அப்புறம் ஆயா சொன்னோன்னு ஒரு பழமொழி சொல்லுவேன், எனக்கு எதுக்கு வம்பு? சாவியே எங்க கிட்டதான் இருக்கு. ஆமா ஆமாங்க ஐயா, அதுவும் நகைச்சுவையின் வெளிப்பாடு சிரிப்பு தாங்க ஐயா. இப்பதான் அதுக்கே வரையா? சீக்கிரம் முடி, டின்னர் இருக்கு. அப்புறம் நான் ஆர்கெஸ்ட்ரா அவங்களுக்கு கேட்க நான் ஆசையா இருக்கேன், சீக்கிரம். அதுல நானும் பாட்டு பாடுவேன், நீங்க அதையும். அப்ப நான் அப்ப கிளம்பிடுவேன். அந்த சிரிப்பு கூட பெண்கள் நாங்க சிரிச்சா அப்படியே சில்லறைகள் சிதறல் மாதிரி. ஏன் பிளாட்ஃபார்ம்ல நின்னு சிரிப்பீங்களா? ஐயோ சிரிக்கிறது. ஓ, சிரிக்கிற சத்தம் அப்படி இருக்கு. ஓகே ஓகே. செந்தூர போவே ஸ்ரீதேவி சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆண்கள் பல கல்லறைகள் கதறல் மாதிரி இருக்கிறப்ப என் வாயால நான் எப்படிங்க ஆண்கள் நகைச்சுவையா அணுகுறாங்கன்னு சொல்ல முடியும்? அதானே. நான் வேற என் அக்கா பார்க்க ஈரோடு போயிருந்தேங்க. ஈரோடு போயிருந்தேங்க. எல்லாம் காது கேட்டு சொல்லு. பெரிய அப்படியே கேட்காதவ ஈரோடு. எங்க அக்கா அக்கம் பக்கம்னு எல்லார்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமா நகைச்சுவையா பேசிட்டு இருந்தா. நான் கேட்டேன், ஏண்டி உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு. அதுவா, எதிர்த்து வீட்டுக்காரிய பார்த்தா எனக்கு எரிச்சலாதான் இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரிய பார்த்தா படபடப்பாத்தா இருக்கும், பின்னாடி வீட்டுக்காரிய பார்த்தா பீதியாதான் இருக்கும். ஆனா நான் உண்மையை சொல்ல மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட நீ பார்க்க படுகோனே மாதிரியே இருக்கீங்கன்னு, பின்னாடி வீட்டுக்காரிய பார்த்தா 10 மாசம் தங்கங்கான்னு சொல்லித்தான் சுமூகமா பொழப்ப நடத்துறேன்னு சொல்லிச்சுங்கய்யா. இது ஒரு நகைச்சுவை, கவனமா கவனிங்க. நான் ஒரு அப்படிதாங்க ஐயா ஒரு விஷயம் நடந்தது. அந்த ஒரு விஷயத்தோட முடிச்சிருமா? ஆமா, நான் காலேஜ்ல பிசிக்கல் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். ஏன்னா நான் பாட்டி இதே சொல்றதுனால நிறைய பேர் நான் படிக்கலன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் எம்ஃபில் படிச்சிருக்கேன், நான் ஒரு பதிவு பண்ணிக்கிறேங்க ஐயா. அப்படி நான் ஒர்க் பண்ணும் பொழுது எங்க பிரின்சிபல் மேடத்துக்கு எப்ப பார்த்தாலும், அதனால இங்க சிட்டிசன்ஷிப்லாம் கிடைக்காது, பேசலாம். நான் எப்ப பார்த்தாலும் ஒரு ரோஸ் எடுத்து கொண்டு போய் பிரின்சிபல் மேடத்துக்கிட்ட கொடுத்துட்டு, மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம்னு சொல்லுவேன். உடனே இந்த ஆண் வாத்தியார் என்ன பண்ணாரு தெரியுங்களா, அவரும் ஒரு ரோஸ் எடுத்து கொண்டு போய் கொடுக்க, அந்த அக்கா ரொம்ப நல்லா சிரிக்கிறாங்க, ஐ லவ் யூ அக்கா. ஆண் வாத்தியாரும் கொண்டு போய் கொடுக்க, நீங்க அந்த கவுண்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. இல்ல நான் கவனிச்சேன், எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. ஆண் வாத்தியாரும் அந்த ரோஸை கொண்டு போய் கொடுத்து, மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம்னு சொன்ன அடுத்த நாள் என்ன தெரியுங்களா நடந்துச்சு, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஐயா. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கான்னு உனக்கு தெரியாது. பெண்களுக்கு
இயல்பா வர ஒரு விஷயத்த நீங்க வலுக்கட்டாயமா வாங்கணும்னு நினைச்சா அது விபரீதத்துல தாங்க முடியும். ஆகவே அவ்வளவுதாங்க ஐயா, முடிச்சிட்டேன். நகைச்சுவை வந்து 2 நிமிஷத்துல செய்யற நூடுல்ஸ் தாங்க ஐயா, உடனே ரெடி பண்றதுக்கு. அதெல்லாம் பர்த்லயே வரணுங்க ஐயா, அது பெண்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்புறம் கவுண்டர் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேங்க ஐயா. அழகப்பன் தம்பி சொல்றாரு, அழகப்பன் எனக்கு தம்பி சொல்லு. ஏன்னா நகைச்சுவை அதான் நான் சிரிச்சிட்டேன். அழகப்பன் வந்து எனக்கு தம்பி தாங்க, நான் அவருக்கு அக்கா தாங்க. அதெல்லாம் அப்புறம் தனியா வாட்ஸ்அப்ல பேசுங்க, பாயிண்ட் சொல்லுமா. ஆனா அக்கா கிட்ட இருக்கிற அரைவாசி நகைச்சுவையாச்சும் இருக்கும்னு நம்பி வந்து என் பொழப்புல மண்ணடி போட்டு அதானே நேத்து வரைக்கும் அப்படியே அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு அப்படியே பயங்கரமா அவர் பேசினாரு. ஆனா சத்தியமா எவ்வளவு பேசினாலும் அதுல வேற மன உளைச்சலுக்கு பெண்கள் ஆளாகிறாங்களாம். இவர் பேசினதை கேட்டுட்டு நாங்க எல்லாரும் எவ்வளவு ஒரு மன உறுதியோட உட்கார்ந்துருந்தோங்க பெண்கள். அது ஒரு விஷயம் போதாதாங்க, அதுல வேற எங்க கொலரடோவின் கருணை உள்ளம் கூத்தபிரான் ஐயா சொல்றாரு, இப்பதான் எல்லாருக்கும் கவுண்டர் ஆரம்பிச்சிருக்கேன். பெண்களுக்கு கூத்தபிரானோட முடிச்சிருமா? அவ்வளவுதான், உங்களுக்கு கிடையாது. அப்புறம் நான் கும்பகர்ணன் ஆயிருவேன். கூத்தபிரான் ஐயா சொல்றாரு, பெண்கள் மதிப்பெண் எடுக்கலையா டென்ஷன் ஆயிடுவாங்களாம். எங்க பாட்டிக்கு 10 சன்னுங்க, அதுக்கே நாங்க டென்ஷன் ஆகலையா. டென்ஷனுக்கே டென்ஷன் ஆகாதவங்க தான் பெண்கள். நல்லா இல்லையா? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா குலதெய்வத்தை வேண்டிப்பேன். ஆகவே சந்திரா அவர்கள் ஸ்ரீதர் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு சொல்லிட்டேன். நீ 50 கூட வைப்ப முடி. டென்ஷன் ஆகல. என் வீட்டுக்காரர் தான் சொன்னாரு, அழகு பிள்ளை, அதாவது ஆண்களுக்கு வந்து 100ல ஒரு காமெடி வரும், அதுல ஒரு காமெடி தான் இது. அழகு பிள்ளை, நீ அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணினாதான் நம்ம கெரியர்னு வேற சொன்னாரு. நான் டென்ஷன் ஆகலையா, அவர் தான் டென்ஷன் ஆனாரு. அவ்வளவுதான், முடிவரை வந்துருச்சு, சந்தோஷமா இருங்க. இங்க பாருங்க, கொலராடோல எனக்கு சொல்றேன், ஸ்ரீதர்னு இந்த அம்மாவை கல்யாணம் பண்ண ஒருத்தர் இருக்கான், ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு குடும்பத்துக்குன்னு $5 மாசம் மாசம் கொடுங்க, எங்கேயாவது போய் 2 நாள் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும். இங்க பாரு, முடிக்கிறியா இல்லையா பண்ணி? நன்றி வணக்கம் சொல்லு சந்திரா, முடிச்சுடு. எனவே ஆண்கள், இது நல்லா இருக்கும் பாருங்க. எனவே ஆண்கள் அழகானவர்கள், அன்பானவர்கள், பண்பானவர்கள், பெருமைக்குரியவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். ஆனால் நகைச்சுவையுடன் அணுக மாட்டார்கள் என்று கூறுவதோடு மட்டுமல்லாமல், எப்பொழுது ஒரு பெண் தன் பிரசவ வலியிலும், அதை விட எனக்கு வலியா இருக்கு, முடியுமா? நான் எனக்கு குழந்தை பிறந்துரும் போல இருக்கு. எப்பொழுது கன்றாவி என்னையா வாழ்க்கை? எப்பொழுது ஒரு பெண், பாருங்க நண்பா, நான் பாடுறேன் ஐயா, நான் முடிக்க மாட்டேன். அப்புறம் எப்பொழுது ஒரு பெண் தன் பிரசவ வலியிலும் தன் குழந்தையை பார்த்து சிரித்தாலோ அப்பொழுதே தெரிந்திருக்கும் ஒரு பெண் என்பவள் நகைச்சுவை. இதெல்லாம் ஒரு வேலையா பட்டிமன்ற நடுவருக்கு? மேடம் இப்பதான் வந்தீங்களா? ஏன் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? 3 மணி ப்ரோகிராமுக்கு 7:45 7:15 வந்திருக்கீங்க. இதுல சந்திரா பக்கத்துல சொல்லுது, டைமே இல்லடி, தொண்டை சரியில்லையா. பாருங்க, தீர்ப்பை டக்குன்னு முடிக்கிறேன், சாப்பிட போங்க, டைம் ஆகி போச்சு. அக்கா எந்திரிச்சு நின்ட்டாங்க, சித்ரா அக்கா. 6:30 மணிக்கு தான் முடிச்சாகணும்டா, டைம் ஆகி போச்சு. ஏன்னா ஆரம்பிச்சது லேட்டு, அவார்டு லேட் ஆகி போச்சுக்கா, நான் பொறுப்பு கிடையாது. 10 நிமிஷம் தான் லேட் ஆச்சா? 10 நிமிஷமா லேட் ஆச்சு. இங்க பாருங்க, உண்மையிலேயே மன நிறைவா இருக்கேன். அவ்வளோ அருமையான பேச்சாளர்கள் 2 பக்கமும் ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாம். அருமையா பேசினாங்க, அட்டகாசமா பேசினாங்க, எந்த குறையுமே கிடையாது. ஆண்கள் எப்படி அப்படின்னா, சின்னதா ஒரு விஷயம் சொல்றேன், சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு 3 பொருள் வாங்கிட்டு வானா, மொத்தமே 3 ஜாமான் தான். அங்க போயிட்டு என்ன சொன்னேன்னு கேட்பான்.
இதுல நான் ஹெல்ப் பண்றேன். ஒரு புருஷன் ஒரு கிணறு இருக்குங்க ஈரோடு பக்கத்துல. அந்த கிணத்துல வேண்டிக்கிட்டு 1 ரூபா காயினை போட்டா நடந்துரும். குடும்பத்தோட போயிருக்கான். ஒரு ஆள் எட்டி பார்த்து வேண்டிக்கிட்டு 1 ரூபா காயினை போட்டு வந்திருக்கான். அடுத்து பொண்டாட்டி போயிருக்கு. கிணறு தெரியலன்னு எட்டி பார்த்துருக்கு, உள்ள போயிருச்சு. இவன் எட்டி பார்த்து சொல்லியிருக்கான், அதுக்குள்ள நடந்துருச்சு, ரொம்ப நன்றின்னு இருக்கான். ஆண்கள் நகைச்சுவை எல்லாம் இப்படியே இருக்கும். பெண்களை தாக்குற மாதிரியே ஆண்களை அப்படியே தான் இருக்கும். பெண்களா ஒண்ணு சொல்லவா, அலட்டிக்காம காமெடி பண்றது யாருன்னா பெண்கள் தான். நான் 2 பக்கமும் சப்போர்ட் பண்றேன். ஆண்கள் இந்த மாதிரினா பெண்கள் எப்படின்னா, ஒரு அம்மா போய் புருஷன் கேட்டிருக்கு, எங்க நம்மள செத்தோம் எங்க போவோம் இருக்கு. இந்த ஆள் சொல்லியிருக்கான் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படி அப்படின்னு. நீங்கெல்லாம் நரகத்துக்கு போவீங்கடி. அப்படியா? சொர்க்கத்துல என்னங்க நடக்கும்? சொர்க்கத்துல வந்து ரம்ப, ஊர்வசி, மேனகெல்லாம் எங்க முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க. அப்ப நரகத்துல எங்களுக்கு உங்க முன்னாடி குரங்குங்கெல்லாம் ஆடும்டி அப்படின்னு இருக்காரு. உடனே இந்த அம்மா சொல்லியிருக்கு அசால்ட்டா, அப்படியா பரவாயில்லைங்க, உங்களுக்கு இங்கேயும் ரம்ப மேனக, அங்கேயும் ரம்ப மேனக, எங்களுக்கு பாருங்க இங்கேயும் குரங்குங்க, அங்கேயும் குரங்குங்க. அன்னைக்கு பீச்சுக்கு போயிருக்கேன். குழந்தைங்க எல்லாம் விளையாட்டு இருக்கு, ஒரு ஃபேமிலி விளையாட்டு இருக்கு. ஒருத்தர் இறங்கி போயிட்டாரு கடலுக்கு. பின்னால அந்த பையன் போறான், அப்பாட்டு போறான். அந்த அம்மா கையை பிடிச்சி இழுத்து வச்சு, அப்பா போயிட்டாரு, கடல்ல கால் வச்சுட்டாரு, நானும் போவேங்கிறான். நீ போக கூடாதுறாங்க அந்த அம்மா. உடனே இந்த அம்மாட்ட அவன் கேட்கறான், அப்பாவை மட்டும் விடுற, என்னையா விட மாட்டேங்கிறான்னு அந்த அம்மா சொல்லுது, அப்பாக்கு இன்சூரன்ஸ் இருக்குடா. சும்மா நகைச்சுவைக்காக இப்படி சொல்லலாம். நான் ஒண்ணு சொல்லவா, மண்ணை விட்டு, மனிதர்களை விட்டு, உறவுகளை விட்டு, ஊரை விட்டு வந்திருக்கிற தமிழர்கள் நீங்கள். உங்களுக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இங்க வந்து சொந்தக்காரங்கிறது ஒரு தமிழன் சக தமிழன் தான் சொந்தக்காரன். கரெக்டா? அவன் தான் மாமா, அவன் தான் சித்தப்பா, அவன் தான் பெரியப்பா, அவங்க தான் அத்தை, அவ்வளவுதான். இங்க வந்து சொந்தமாயிட்டீங்கல்ல, இதானே உங்க சொத்தே. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வாழ்க்கையை நகைச்சுவையாக அணுவது ஆண்களா பெண்களான்னு தலைப்பு. ஆனா இந்த கொலராடோ தமிழ்ச்சங்கத்துக்கு வந்த பொதுவா ஒரு தலைப்புல ஏதோ ஒரு பக்கம் தான் தீர்ப்பு தரணும். ஆனா இங்க இருக்கிற சூழல் பார்த்துட்டு நான் என்னோட எண்ணத்தை மாத்திட்டு நான் ஒண்ணு சொல்றேன். என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற வெளியில நம்ம ஊர்ல பாக்குற எல்லாருமே அமெரிக்கால உங்களுக்கு என்ன அப்படிம்பாங்க. கரெக்டா? உனக்கு என்ன, அவ வரா ஜாலியா இருக்கா, இதெல்லாம் சிக்னல் முடிச்சிடறான்னு. வரா ஜாலியா இருக்கா, உங்களுக்கு என்ன அப்படிம்பாங்க. அமெரிக்கால இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆனா இங்கே வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் இங்கே எவ்வளவு மன அழுத்தம் இருக்கிறது என்பது தெரியும், அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற வாழ்க்கையில ஆண்களும் பெண்களும் யார் நகைச்சுவையை அதிகமா அணுகிறா, வாழ்க்கை அணுகிறான்னு பார்க்காம, ஆண்கள் பெண்கள் இருவரும் இணைந்து இங்க இருக்கிற மன அழுத்தமான சூழலில் நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை அணுகினால் மட்டும்தான் உங்கள் குடும்பம் நலமாக இருக்கும். இதில் நீ பெருசா நான் பெருசா, நீ லைவ்லியா இருக்கியா நான் லைவ்லியா இருக்கனா, நீ ஜோவியலா இருக்கியா நான் ஜோவியலா இருக்கனா, நீ வேலை பண்றியா நான் வேலை பண்றனா, இப்படி பிரித்து ஒருபோதும் பார்க்காதீர்கள். இணைந்தே இருங்கள். வாழ்க்கையில கணவனும் மனைவியும், ஆண்களும் பெண்களும், குழந்தைங்க ரெண்டு இதா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து மகிழ்ச்சியா வாழ்க்கையை அணுகுங்கிறது தான் என்னுடைய தீர்ப்பாக சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைவா 4 வரி, ஒரே ஒரு வார்த்தை போதும் சமாதானம் தொடங்க, ஒரே ஒரு தீண்டல் போதும் அழுகை அடங்க, ஒரே ஒரு தீபம் போதும் இருட்டு நீங்க, ஒரே ஒரு புன்னகை போதும் துயரங்கள் போக, மகிழ்ச்சியான மனது மட்டும் போதும் புரட்டி போடப்பட்ட உங்கள் வாழ்க்கையை மீண்டும் சீராக்க, நேராக்க. அதனால் என் அன்பு கொலராடோ தமிழ் சொந்தங்களே, வாழ்க்கையை நகைச்சுவையாக அணுகுவது ஆண்களா பெண்களா என்று பிரித்து பார்க்காமல், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையை நகைச்சுவையோடு அணுகுங்கள். வாழப்போவது ஒரே ஒரு வாழ்க்கை. அன்பை விதைப்போம், அன்பை மட்டுமே அறுவடை செய்வோம். இந்த நல்ல வாய்ப்பினை தந்த கொலராடோ தமிழ் சங்கத்திற்கும் குறிஞ்சி முத்தமிழ் சங்கத்திற்கும் இவ்வளவு நேரம் அவ்வளவு அருமையாக தாய் தமிழை கேட்ட
தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆர்வத்தோடு காத்திருக்கிறேன். மொழியால் இணைவோம், மொழியால் ஒன்றுபடுவோம், மொழியை பேசுவோம், மொழியை வளர்ப்போம். மொழியின்றி நாம் இல்லை, தமிழின்றி உயிரில்லை. நன்றி, வணக்கம். மிஸ்டர் விஜய், எல்லாரும் கை தட்டுற மாதிரி இப்ப என்ன வீடியோ ஆன் பண்ணுங்க. இல்ல ஒரு சீரியஸா சொல்றேன், சீரியஸாவே சொல்றேன். வீடியோ ஆன் பண்ணுங்க. நன்றி வணக்கம்னு சொன்னோன்னே இப்ப நீங்க அப்படியே கத்திட்டு கை தட்டீங்களே, அதை மட்டும் கை தட்டிருங்க. என்னோட விளம்பரத்துக்கு நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். அப்படியே ஆடியன்ஸ் காமிங்க, ஆடியன்ஸ். தேங்க்யூ.